Hello and welcome to the Unbounded Pod. I am your host Nitish, and today I have two cool folks here from Tamilpreneur. Shyam and Praveen. Actually, Tamilpreneur சொல்லக்கூடாது, Tamilpreneurனு சொன்னாதான் ஒரு கிக் இருக்கும். ப்ராப்பரா ப்ரொனவுன்ஸ் பண்ணி சொல்றது. So welcome aboard. எப்படி இருக்கீங்க? How are you guys doing? Yes, we are good. How about you? How have you been, Nitish? Yes, all great. Super nice to have you guys. ரொம்ப நாளா தமிழ்ல ஒரு எபிசோட் பண்ணோம், தமிழ்ல யாரையாவது பிடிச்சி பண்ணோம் அப்படின்னு சொல்லி தேடின வகையில ஐம் சூப்பர் கிளாட் தட் உங்களை தான் நான் ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ திங்க் வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப். யாராவது ஒருத்தர் நீங்க இட்ஸ் அ வெரி ஓப்பன் கொஸ்டின், நீங்க யார் வேணா ஆன்சர் பண்ண சூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் டெல் a little bit about தமிழ்ப்ரெனரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. How did the whole story begin? Because நான் முதல்ல உங்களோட வெப்சைட் போய் பார்த்தபோது I found the interesting sugarcane story. அந்த செல்லர்ல இருந்து எப்படி இன்ஸ்பயர் ஆகி அப்புறம் நீங்க ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பேக் ஸ்டோரியும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஐ திங்க் we can start from there. So yeah. Sure, கண்டிப்பா. ஸோ பெங்களூர்ல இருந்தானா, அப்போ பெங்களூர் பத்தி உங்களுக்கே தெரியும், 10 பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா 9 பேர் ஸ்டார்ட் அப் பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வாஸ் ஒன் among that 9 people there. அப்போ this was in 2017, 18 and 19. ஸோ அப்போ நிறைய பாட்காஸ்ட்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஆல் தோஸ் பாட்காஸ்ட் வேர் ஃப்ரம் தி வெஸ்டர்ன் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல, யூரோப்ல எப்படி ஃபண்ட் ரைசிங் நடக்குது, எப்படி ஸ்டார்ட் அப் இருக்கு அப்படிங்கிறது. இந்தியாவில் ஒரு மைனர் லெவல்ல சில பேர் ஸ்டார்ட் அப் நியூஸ் மட்டும் கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஐ வாண்டட் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஸ்டார்ட் அப். ஸோ ஐ டிசைடட் ஓகே, ஒரு ஈவெண்ட் போய் அந்த ஃபவுண்டர்ஸ்லாம் மீட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ பெய்ட் ஃபார் அ வெரி காஸ்ட்லி ஈவெண்ட் அட் தட் டைம். அண்ட் தென் அந்த ஈவெண்ட் மார்ச் 2019 இருந்தது. ஸோ அந்த ஈவெண்ட் போயிட்டு நெட்வொர்க்கிங் செஷன்ல ஐ வாஸ் இன்டராக்டிங் வித் தி ஃபவுண்டர்ஸ். ஸோ அரௌண்ட் ஒரு 100+ CEOs வேர் தேர், CEOs, ஃபவுண்டர்ஸ், entrepreneurs were there. So அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது towards end of every conversation I had asked them எந்த ஊர் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல. So they would say I'm from Bangalore, I'm from Mumbai, I'm from Gurugram, I'm from Delhi, Kolkata எல்லாம் சொன்னாங்க. So 80 பேர் பேசினதுல எத்தனை பேர் தமிழ்நாட்டுல இருந்து அப்படின்னு சொல்லிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? 5, 5, 6 3 பேர் தான். நான் ஆல்ரெடி கம்மியா சொல்லிட்டேன், பட் ஓகே சொல்லுங்க. Yeah. So a lot of people think that there are at least 50+ entrepreneurs from Tamil Nadu அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் முன்னாடி கேட்டப்போ. But the true story is actually there were only 3 people there that day. So I was like, okay, நம்ம லக்கில போல இருக்கு, இன்னைக்கு நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருந்து இல்ல அப்படின்னு ஒரு பக்கம் மைண்ட்ல தாட் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஆர் மேபி ஐ எம் அட் தி ராங் பிளேஸ், ஆர் இல்ல ஒருவேளை தமிழ்நாட்டுல இருந்து நிஜமாவே entrepreneurs இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. Then I went into the auditorium and then அந்த சீஃப் கெஸ்ட் NASSCOM ஸ்டார்ட் அப் ரிப்போர்ட் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. என்னடா NASSCOM அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பார்த்தா ஒரு ஸ்டேட் ஸ்டார்ட் அப் ரிப்போர்ட் வந்தது. அந்த ஸ்டேட் ஸ்டார்ட் அப் ரிப்போர்ட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டையும் ஸ்டார்ட் அப் ரேங்கிங் வச்சு கொடுத்துருக்காங்க ஆன் த நம்பர் ஆஃப் இன்குபேஷன் ஃபெசிலிட்டிஸ் தட் தே ஹேவ் இன் தேர் ஸ்டேட். எவ்வளவு வைப்ரண்டா அந்த ஊரோட ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் இருக்கு, அண்ட் தென் எவ்வளவு ஃபண்ட் இன்ஃப்ளோ இருக்கு அந்த ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ்க்கு அப்படிங்கிற பேசிஸ்ல. ஸோ அதை எடுத்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரால் பண்ணா ஃபர்ஸ்ட் குஜராத் இருந்தது, அப்புறம் கேரளா இருந்தது, அப்புறம் கர்நாடகா இருந்தது. தமிழ்நாடு என்ன ரேங்கிங்ல இருக்கும் நீங்க கெஸ் பண்ணுங்களேன். கடைசி மட்டும் சொல்லிடாதீங்க. 10. அதுல மொத்தமா 25 ஸ்டேட் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுல தமிழ்நாடோட ரேங்கிங் 23 அவுட் ஆஃப் 25. ஓகே. சோ உள்ள நடந்தது எனக்கு ஒரு நல்ல வேலிடேஷன் மாதிரி இருந்தது. அண்ட் ஆமா, நிஜமாவே தமிழ்நாடுல இருந்து ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் இல்ல, ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு எக்கோ சிஸ்டமே இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. தென் ஒரு நல்ல வெயில் காலம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம், பெங்களூர்ல பயங்கர வெயில். ஸோ ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது ஒரு கரும்பு ஜூஸ் கடையில நிறுத்திட்டு எவ்வளோப்பா அப்படின்னு வழக்கமா கன்னடாலையும் ஹிந்திலையோ கேட்கறதுக்கு பதிலா எவ்வளோப்பா அப்படின்னு தமிழ்ல கேட்கும். வாங்க சார், தமிழா? 20 ரூபா சார் அப்படின்னா. பக்கத்துல இருக்கிற கடையெல்லாம் 15 ரூபா வச்சு ஊத்திட்டு இருக்காங்க. நீ என்னப்பா 20 ரூபா சொல்ற, தமிழ்னு ஒன்னே 20 ரூபான்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, ஐயோ அப்படிலாம் இல்லை சார், நானும் தமிழ் தான் அப்படின்னாங்க. சரி, மாசம் எவ்வளவு ரூபா சம்பாதிப்ப நீ அப்படின்னா, பிஃபோர் தட் கை வாஸ் செல்லிங். ஏன் 20 ரூபா அப்படிங்கிறதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன்னா, மத்தவங்க எல்லாம் ஐஸ் மிக்ஸ் பண்ணிடுறாங்களாம் கரும்பு ஜூஸ்ல. இந்த பையன் ஐஸ் மிக்ஸ் பண்ணாம பியூரா ஒரு கரும்பு ஜூஸ் போட்டு தரேன் சார், அதனால நான் 20 ரூபா வேணும்னா சொல்லுங்க, நான் 15 ரூபாய்க்கு தரேன், ஆனா ஐஸ் மிக்ஸ் பண்ணிடுவேன் நானே அப்படின்னாரு. ஓ நல்லா இருக்கு, எவ்வளவு சம்பாதிப்பேன் மாசத்துக்கு அப்படின்னு கேட்டா, 80,000 ரூபா சார் அப்படின்னா. 80,000 தான். நான் ஷாக் ஆயிட்டேன். பெங்களூர்ல ப்ராப்ளி ஐ வாஸ் தி ஒன்லி புவர் லேட் ஹூ வாஸ் மேக்கிங் less than 80K at that time. ஐ ஆஸ்க்ட் ஹிம், எப்படிப்பா 80,000 ரூபாய் சம்பாதிப்பேன் மாசத்துக்கு அப்படின்னா, சார் எனக்கு ஒரு மெஷின் வாங்குறதுக்கு 50,000 ரூபா ஆகும், கரும்பு கட்டு வாங்குறதுக்கு 200 ரூபா ஆகும், போலீஸ்க்கு இவ்வளவு கொடுப்பேன், அப்புறம் இந்த வண்டி ரன் ஆகிறதுக்கு டீசல் இவ்வளவு கொடுப்பேன் எல்லாம் சொல்லிட்டு he was explaining everything like how an MBA lad would do. அந்த கீ டெர்மினாலஜிஸ் தான் யூஸ் பண்ணல. And then at one point he is like, இந்த கரும்பு கட்டு நான் 200 ரூபாய்க்கு வாங்குவேன் சார், எனக்கு சின்ன கரும்பு ஒரு 3 சின்ன கரும்பு தருவாங்க,
அந்த 3 சின்ன கரும்புல இருந்தே நான் வந்து 10 ஜூஸ் போட்டுறேன், எனக்கு அதுல இருந்தே 200 ரூபாய் ஈடாயிரும் சார் அப்படின்னா. இந்த ஈடாயிரும் அப்படிங்கறது தான் பிரேக் ஈவன். சோ அவ்வளவு சூப்பரா சொல்லிட்டு இருந்தா ஐ காட் சர்ப்ரைஸ். வந்து ஆஸ்க் ஹிம், சரிப்பா எந்த ஊர், நீ எப்படி இந்த கடை இந்த பிசினஸ் எல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டோன்னே இஸ் லைக், என் பேரு செல்வா சார், திருவண்ணாமலை என்னோட சொந்த ஊரு, அப்பா அம்மா எல்லாம் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ல பெங்களூர் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. சோ நான் இப்போ வந்து ஒரு சின்ன லெவலில் இந்த மாதிரி கரும்பு ஜூஸ் கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹி டோல்ட். காலையில ஆர்ட்ஸ் படிக்கிறேன், 17 வயசு ஆகுது, காலையில ஆர்ட்ஸ், மத்தியானம் 3 மணிக்கு கடை ஓப்பன் பண்ணுவோம், 7 மணிக்கு கடை க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னா 4 மணி நேரம் 80,000 ரூபாய் மாசத்துக்கு. சோ ஐ ஆஸ்க்ட் ஹிம், செல்வா ஓகே, எழுத்தாப்புல கேன் கிரஷ்னு ஒண்ணு இருக்கு, சாய் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் பாத்தீங்களா நீங்க? சோ அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. அவங்க கிட்ட ஏதோ ஒரு அந்த சாய் பாயிண்ட்ல வெறும் டீ தான், ஆனா அந்த மெஷின்கான பேட்டன்ட் அவங்க கிட்ட இருக்கு, அதனால எல்லாரும் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க, பணம் தராங்க, முதல் போடுறாங்க. அதே மாதிரிதான் கேன் கிரஷ், நல்ல சுகர் கேன் சோர்ஸ் பண்றதுக்கு ஒரு இடம் தெரியும், அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கிறான். அந்த சுகர் கேன் ஜூஸ் நீங்க கரும்பு சார்ன்னு சொல்றீங்க, அவன் வந்து இன்கிரெடிபிள் ஹல்க் இம்யூனிட்டி பூஸ்டர்னு பேர் வச்சுக்கிறான், அதை 25 ரூபாய்க்கு வைக்கிறான், சேர் வச்சிருக்கான், ஃபேன் இருக்கு அவன் கடையில, அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க ஏன் இது மாதிரி ஒரு மெஷின் நீங்களே டெவலப் பண்ணிட்டு ஒரு பேட்டன்ட் வாங்கிடக்கூடாது, நீங்களும் ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி பண்ணலாமே, பெங்களூர்ல வேற இருக்கீங்க, வசதியான இடம் அப்படின்னு சொன்னே. சார் நான் 3 வருஷமா பெங்களூர்ல இருக்கேன், நீங்க வந்து நீங்க பேசி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி எந்த வரை யாரும் சொன்னதே கிடையாது சார் அப்படின்னு சொன்னாரு செல்வா. ஓ அவேர்னஸ் இல்ல போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் லைக், சரி உங்களை நான் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க வைக்கணும் அப்படின்னாலும் எனக்கு ஒரு 6 மாசம் ஆயிரும், நீங்க ஸ்டார்ட் அப் பண்ண வேண்டாம், லைக் பிசினஸாவே எடுத்துட்டு போங்க. இப்ப இருக்கிற நீங்க இந்த கடையை ஒரு 2-3 கடையை போட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 1,60,60,000 இல்ல 2,40,000 கிடைக்குமே செல்வா அப்படின்னோடனே, சார் நான் வேணா சம்பாதிக்கிறதுக்கு 80,000 ரூபாய் ஹைலைட்டா தெரியலாம் உங்களுக்கு, ஆனா அப்பா அம்மா நிறைய கடன் வச்சிருக்காங்க, அந்த கடன் அடைக்கிறதுல எனக்கு ஒரு 50,000 ரூபாய் போயிடும், போலீஸ் காசு கொடுக்கறது, இந்த ஒரு கரும்பு எடுத்துட்டு வந்து போடுவார் இவரு காசு கொடுக்கறது, இதெல்லாம் சேர்த்து கையில எனக்கு வெறும் 15,000 ரூபாய் தான் நிற்கும் சார் அப்படின்னாரு. அப்புறம் செல்வா சொன்னாரு, சார் நீங்க வேணா ஒரு 1,50,000 ரூபாய் கொடுங்க, நான் ஒரு 3 கடை ஆரம்பிக்கிறேனே அப்படின்னாரு. நான் இருந்து அந்த ஸ்டேஜ்ல அவர் தான் எனக்கு கேபிட்டல் தரணும், என்னால தர முடியாது. பட் அட் தட் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் கான்வர்சேஷன் ஐ ரியலைஸ்ட், செல்வா மாதிரி ஒரு Tier 2 Tier 3 சிட்டில இருக்கிறவங்களுக்கு அந்த ஆஸ்பிரேஷன் இருக்கு. இப்ப எனக்கு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், நான் சென்னையில இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கூகுள் பண்ணுவேன், ஒய் காம்பினேட்டர் வீடியோ வந்துடும், எல்லாத்தையும் பார்த்து நான் பாட்டு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சுட்டு மென்டாருக்கு ரீச் அவுட் பண்ணிட்டு அவங்களோட ஹெல்ப் வச்சுட்டு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா ஆயிரும். பட் செல்வாவுக்கு இந்த மாதிரி ரிசோர்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்கிறது கிடையாது ஜென்ரலி. அண்ட் இவங்களுக்கு இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்கறதுக்கோ இல்ல கேபிட்டல் கொடுக்கறதுக்கோ இல்ல ஒரு மோட்டிவேட் பண்றதுக்கு கூட யாருமே கிடையாது. ஸோ அட் த பாயிண்ட் ஐ டிசைடட், இவங்களுக்கு இந்த மாதிரி நாலேஜ், அவேர்னஸ், கேபிட்டல், இந்த 3 விஷயம் ப்ரொவைட் பண்ணினோம் அப்படின்னா they will also venture out and they will also try to start up. பட் Tier 2 Tier 3ல இருக்கிறவங்களுக்கு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்க பேசுற மொழியில நீங்க அவங்களுக்கு சொல்லி தரணும், which is தமிழ். ஸோ அப்போ தமிழ் ஆண்டர்பிரினர்ஷிப் ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணி தமிழ்பிரினர்னு ஆரம்பிச்சு ஸ்டார்ட் அப் சம்பந்தமா நியூஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் போட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆட்டம் ஆரம்பிச்சோம் அப்போ. பட் என்ன ஒரு நல்ல விஷயம், அப்பயே ஒரு ரோட் மேப் போட்டுட்டு 6 மாசத்துல ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் இப்படி பண்ணணும் சொல்லிட்டு ஒரு ரோட் மேப் வச்சிருந்தோம். அதனால it went on well. ரைட் அமேசிங். This is the story. அது வந்து பேசிக்கலி இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து வேணா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சும்மா சொல்லுவாங்க. பட் தென் ஐ திங்க் திஸ் இஸ் a testimony. அந்த மாதிரி ஒன்று நடந்து நீங்க ஏதோ ஆக்சுவலா செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆக்சுவலா செஞ்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படின் போது இட்ஸ் ஆக்சுவலி வெரி வெரி ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் நீங்க சொல்ற பாயிண்ட் உங்களோட கிளாரிட்டி ஆஃப் தாட் ஆக்சுவலா நல்லாவே தெரியுது. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதத்திலையும் எப்படி அந்த ஸ்டோரி போச்சு அண்ட் எப்படி தமிழ்பிரினர் வந்தது அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் ஆல்சோ வெரி சர்ப்ரைசிங். பிகாஸ் தமிழ்நாடு வந்து ஜென்ரலா இந்தியாவோட ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் ஆக்சுவலி எக்கனாமிக்கலி போர்டன்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 1 நம்பர் 2 ஜிடிபி ரேங்கிங்ஸ்லேயே நம்ம ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்கோம். பட் ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போதே ஒரு ஸ்டேட்டுக்கு ஸ்டார்ட் அப் அந்த நேச்சர் இல்லை அப்படின்னும் போது ஐ திங்க் ஈகோ சிஸ்டம் இல்லை அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு ஆக்சுவலா நீங்க சொன்னோடனே எனக்கு அந்த மாதிரி யோசிக்க தோணுச்சு. அதனால நான் அதை மென்ஷன் பண்றேன். பட் இட்ஸ் ஆக்சுவலி இன்சேன். நம்ம இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா போவோம். பட் பிஃபோர் தென் பிரவீன், லைக் ஹவு டிட் யூ மீட் ஷாம்? எப்படி அவரை மீட் பண்ணீங்க அண்ட் ஹவு டிட் ஆல் தட் ஹேப்பன்? யா ஷூர். சோ நான் 2020 பாஸ்ட், 2020 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாஸ்ட், கோயில்பட்டி தெரியுமா? சாரி, எனக்கு வேற சீனியர்ஸ். சோ நான் கோயில்பட்டியில நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வச்சுட்டு இருந்தேன். ஒரு 2016ல ஜாயின் பண்றேன். எல்லா இன்ஜினியரிங் காலேஜ் மூலயுமே வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல எந்த காலேஜ்லயும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் சிம்போசியம் அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி என் காலேஜையும் ஃபர்ஸ்ட் இயர்ல அனுப்புறேன். நான் ஹெச்ஓடிட்ட போய் சண்டை போட்டு இல்லை நான் போயே ஆவேன், லைக் எனக்கு எக்ஸ்போசர் இல்லை, வெளி காலேஜ் நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது, நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குன்னு கேட்டு சண்டை போட்டு போயிட்டேன். போகும்போது கண்டிப்பா பிரைஸ் வின் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டேன். அது என்ன ஈவெண்ட்னு பாத்தீங்கன்னா தியாகராஜா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு மதுரையில ஒரு பி ஸ்கூல் இருக்கு. ஓகே,
நாங்க என்ன நினைச்சோம், ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஒரு சிம்போசியம் போறோம், பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணலாம், வின் பண்ணிட்டு வந்துடலாம், பிரைஸ் வின் பண்ணாலும் திருப்பி, ஏன்னா அப்பதான் மானம் போயிடும் இல்லையா, உள்ள நம்ம சண்டை போட்டு போறோம், ஒரு வின் பண்ணிட்டு வந்தா நல்லா கெத்தா இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டோம். அங்க போனதுக்கு அப்புறமா தெரிஞ்சு அது வந்து ஒரு டெக்னிக்கல் சிம்போசியம் இல்ல, ஒரு டெக்னோ மேனேஜ்மெண்ட் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு தெரியாது போறப்போ. நாங்க நைட்டு போயிட்டோம், பஸ்ல ஒரு 5 மணிக்கு 8 மணிக்கு போய் தூங்கிட்டோம். காலைல எழுந்து சும்மா ஷர்ட் ஒரு பேண்ட் ஒரு ஸ்லிப்பர் வெளியே இருந்து போட்டு பார்த்தா எல்லாம் பிளேசர் போட்டு மேக் புக் வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா எல்லாரும் டாப் பி ஸ்கூல்ஸ், எல்லா ஐஎம் ஐஎஸ்பி நேம் இட், எல்லா கிரேட் லேக்ஸ் எல்லா பி ஸ்கூல்லையும் வந்திருந்தாங்க. நாங்க பயந்துட்டோம், ஏன்னா எங்க வயசு அப்போ 17, அங்க இருந்தவங்க மீடியன் ஏஜ் பாத்தீங்கன்னா 27 இருக்கும். அந்த கேங்கோட மீடியன் ஏஜ் பாத்தீங்கன்னா நாங்க பயந்து உள்ள போய் உட்காந்துட்டோம், எங்களுக்கு எதுவுமே தெரியல. அப்புறமா ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் கழிச்சு அந்த சிம்போசியமோட ஆர்கனைசர் ஒரு அண்ணன் ஒரு அக்கா வந்து, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, எந்த இவனையும் பார்ட்டிசிபேட் பண்ணல எதுக்குன்னு கேட்கிறப்போ, இல்ல சொன்னோம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்க தெரியாம வந்துட்டோம், அது 1 வீக் ரெசிடென்சியல் ஈவெண்ட், ஒரு நாள் ஈவெண்ட் இல்ல, நாங்க வந்துட்டோம், ஓகே நான் டெக் ஈவெண்ட் சரியா இருக்கே, பார்ட்டிசிபேட் பண்ணுங்க போய் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாங்க. அப்புறமா போயிட்டு நான் டெக் ஈவெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணோம். அப்போ பிசினஸ் பிளான் டெக்னிக்கல் ஈவெண்ட் இருந்துச்சு. பேர் நல்லா இருக்கே, நம்ம சும்மா என்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ரோல் பண்ணோம். பண்ணிட்டு பாக்குறப்போ தெரிஞ்சது அது என்னன்னா, ஒரு நிறைய சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கு, ஒரு டெக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நிறைய ஜோடி இருப்பாங்க, நிறைய வாட்டி ப்ரிப்பேர் பண்ணி பிச் பண்ண வேண்டியது இருக்கும். எதுவுமே தெரியாது, ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிற வேர்டே தெரியாது, ஆண்டர்பிரினர்ஷிப் பிசினஸ் தெரியும், ஆண்டர்பிரினர்ஷிப் சுத்தமா தெரியாது. போயிட்டு 3 நாள் தூங்கவே இல்லை, நைட்டு ஃபுல்லா விடிய உட்காந்து பி ஸ்கூல் அந்த ப்ரொஃபசர் நச் பண்ணி எல்லாரையும் கேட்டு கேக்னா என்ன, யூஎஸ்பினா என்ன, எல்டிவினா எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு, நாங்க மெக்கானிக்கல்னால இந்த ஆஷ் இருக்கு, ஃப்ளை ஆஷ் இருக்கும் தெரியுமா, அந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் பண்ற ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போயிட்டு ப்ரெசென்ட் பண்ணோம். செகண்ட் பிரைஸ் வாங்கணும். ஐஎம் பெங்களூர் தோக்கடிச்சு, ஐஎம் அவன் ஃபர்ஸ்ட் பிரைஸ், நாங்க செகண்ட் பிரைஸ், தேர்ட் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அந்த 3 டேஸ்ல வந்து நான் தூங்காம படிச்சு, தட் லெட் மீ எக்ஸ்ப்ளோர் மை பிசினஸ் பொட்டன்ஷியல். எனக்கு என்ன தெரியும், நம்பர்ஸும் பிசினஸ் எனக்கு எவ்வளவு பிடிக்குங்கிறது எனக்கு அந்த இடத்துல தெரிய ஆரம்பிச்சது. when I spoke to them, I got to know there is something called entrepreneurship cells in colleges. எல்லா ஐஎம்எஸ்லயும் வந்து entrepreneurship செல் வச்சிருக்காங்க, எல்லா காலேஜஸ்லயுமே ஜெனரலி இருக்கு. எங்க காலேஜ்ல அப்போ அது கிடையாது. நான் அந்த ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு, காலேஜுக்கு வந்துட்டேன், பிரைஸ் கொடுத்துட்டேன், போனா வின் பண்ணிட்டேன் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்டேன், நம்ம காலேஜ் entrepreneurship செல் இல்லையே, வைக்கலாமான்னு கேட்டேன். அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. அப்புறம் போய் நான் கூகுள் பண்ணி பார்த்துட்டு அவங்க இந்த ஐஎம் கைஸோட ஹெல்ப் வச்சு சீக் பண்ணி எங்க காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். ஸ்டூடெண்ட் லிஸ்ட் எல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ணி முடிச்சுட்டு செகண்ட் இயர்ல இருந்து நான் என்னை சிஇஓ ஆகிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க, செகண்ட் இயர் சிஇஓ ஆகிட்டாங்க. அப்புறமா நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டே இருந்தோம், ரொம்ப ஆக்டிவா இருந்த அந்த செல்ல. அதுக்கப்புறமா சவுத் ஜோனோட சிஇஓ ஆகினாங்க. 5 சாப்டரா பிடிச்சிருவாங்க, தமிழ்நாடு 5 சாப்டரா பிடிச்சி சென்னை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் பிடிச்சிருவாங்க. திருநெல்வேலி சாப்டருக்கு எங்க காலேஜ் கோயில்பட்டி இருந்து திருநெல்வேலி சாப்டர்ல சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோம், போய் பேசுவோம், எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இடியே காந்தி நகர், அகமதாபாத்ல காந்தி நகர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க வந்து சென்ட்ரல் இன்ஸ்டியூட் இருக்கு, ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் இன்ஸ்டியூட் சொல்லிட்டு சென்ட்ரல் இன்ஸ்டியூட் இருக்கு. அந்த ஈவெண்ட் ஒரு நேஷனல் லெவல் ஒரு காம்படிஷன் நடக்குது, அதை ரெப்ரசென்ட் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்போ நான் தேர்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன், ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஒரு வருஷம் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணோம், நிறைய ரூரல் காலேஜ் போய் பேசியிருக்கோம், ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அந்த ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க, போலான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் மாதிரி அப்ளை பண்ணோம், பிரவீன் போட்டுன்னு சொல்லிட்டு சவுத் ஜோன் அனுப்பி வச்சாங்க. அனுப்பிட்டு அங்க வின் பண்ணிட்டோம், அந்த ஈவெண்ட் வின் பண்ணிட்டோம், நேஷனல் கேம்பஸ் அம்பஸ் ஈவெண்ட் வின் பண்ணிட்டோம், டாப் 5 லைக் அந்த மெம்பர் அந்த வின் பண்ணதுலேயே வந்து சவுத் இந்தியாவில் ஒருத்தர் தான் இருந்தாங்க, சவுத் இந்தியாலே இல்லை. அதை முடிச்சு ரொம்ப சரியான வரவேற்பு, காலேஜ் வந்து எல்லாரும் சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு, நானும் ஓடி இல்ல இருந்தேன், ஒரு 2 வருஷம் ஃபுல்லு ஓடி தான். அப்போ ஓயோ கூட ஒர்க் பண்றது கூட இன்டென்ஷனலா கூட ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அந்த ஈவெண்ட் வின் பண்ணதுனால அந்த குடீஸ் எல்லாம் கொடுக்குறப்போ லைக் அந்த டீம் கூட இன்டராக்ட் பண்ண லவ் பண்ணாங்க. அப்போ ஓயோல வந்து க்ரோத் டீம்ல ஒர்க் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நான் தேர்ட் இயர் படிக்கிறப்போ அங்க ஒரு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். அப்புறம் இன்டென்ஷனலோட க்ரோத் டீம்ல ஒர்க் பண்ணேன். அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபைனல் இயர் கிட்ட வர்றப்போதான் தெரிஞ்சு, ஓகே நமக்கு ஈசிஎல் சிஇஓ பொசிஷன் கொடுத்தாங்க, நம்ம நல்லா அதை லெவரேஜ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம நிறைய கத்துக்கிட்டு நம்ம நிறைய கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ணிட்டோம். பட் ஆண்டர்பிரினர் செல்லுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், நமக்கு எங்க காலேஜ்ல எங்க காலேஜ் ஒரு 5 பேர் 10 பேர் பேசுவோமே தவிர எல்லாருமே பேச மாட்டாங்க இதை பத்தி. நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒண்ணுமே பண்ணல. ஓகேன்னு சொல்லிட்டு ஃபைனல் இயர்ல என்ன பண்ண அப்படின்னா, எங்க காலேஜ் சுத்தியில எல்லா காலேஜுக்கும் போயிட்டு எல்லா ஈவெண்ட்ஸ் பேச ஆரம்பிச்சாங்க. போயிட்டு ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்ன, இன்ஸ்டாகிராம் எப்படி காசு சம்பாதிக்கிறான், ராயல் என்ஃபீல்டு எப்படி காசு சம்பாதிக்கிறான், ராயல் என்ஃபீல்டுக்கு இன்ஸ்டாகிராமுக்கு என்ன டிஃபரன்ஸ், ஒரு ஸ்டார்ட் அப்னா என்ன, ஒரு பிசினஸ்னா இதெல்லாம் சும்மா ஒரு சின்ன லெவல்ல ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சுத்தியில ஒரு காலேஜ் ஒரு 50 காலேஜ் டீம் ஃபுல்லா போய் பேசிட்டே இருப்போம். அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் மெக்கானிக்கல் படிச்சதுனால ரெனால்ட்ஸ் அந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்தேன். அப்போ ஐ ஒர்க் என்ன ஆஸ்திரேலியன் இன்வெஸ்ட் இஆர்பி கம்பெனி ஃபார் சம் ஒரு 1 வீக் இருக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க எனக்கு ஜோஹோ ரொம்ப பிடிக்கும், ஆக்சுவலி எனக்கு ஜோஹோ ரொம்ப பிடிக்கும், ஸ்ரீதர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ நான் செகண்ட் இயர்ல ட்ரை பண்ணிட்டு எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ என் காலேஜ் பிளேஸ்மெண்ட் ஆக்டர்னு எனக்கு ஒரு கால் இருந்துச்சு ஒரு நாள் நைட் 8:30 மணிக்கு. ஃப்ரெண்ட் ஜோஹோட ஒரு ஓப்பனிங் இருக்கான், அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு கேட்டாங்க. பண்றேன் ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த நான் ஒர்க் பண்ண கம்பெனியோட சேலரி வந்து ஒரு 60% தான் எங்க சேலரி. ஆனா எனக்கு ஜோஹோ ரொம்ப பிடிக்கும்னால ஜோஹோ போறது ஜோஹோ வந்துட்டேன். அந்த பிரேக் இருக்கு இல்லையா, அந்த பழைய கம்பெனில இருந்து ஜோ ஜாயின் ஒரு 1 வீக் பிரேக் இருந்துச்சு.
அப்போதான் அதுக்கு சும்மா படம் ரொம்ப பார்க்கவே இல்லை. அப்போதான் போயிட்டு அப்போதான் நம்ம ஜூன் 2020 அப்போதான் தமிழ்நாட்டுக்குள்ள பாட்காஸ்ட் வந்து கொஞ்சம் புகுந்து வருது. அப்போதான் ஸ்பாட்டிஃபைனா என்ன பாட்காஸ்ட்னு சொல்லிட்டு அப்போதான் தமிழ்நாட்டுல கொஞ்சம் பாட்காஸ்டோட மொமெண்டம் கூடுச்சு. நான் ஸ்பாட்டிஃபை டவுன்லோட் பண்ணிட்டு தமிழ்ல நடிச்சேன். தமிழ்ப்ரனர் இருந்துச்சு. பேரே சூப்பரா இருக்கே, தமிழ்ப்ரனர் செமையா இருக்கேன்னு சொல்லிட்டு பாட்காஸ்ட் கேட்க ஆரம்பிச்சேன். ஒரு 2 நாள் இருக்கும், 20 எபிசோட் ஃபுல்லா கேட்டு முடிச்சுட்டு இன்ஸ்டாகிராம் போயிட்டு ரிசர்ச் பண்ணேன். ஹாய் ஷியாம், நான் பிரவீன், நான் வந்து நான் ஈஸியில இருந்து ஆஃப்லைன்ல பண்ணிட்டு இருக்கேன், நீங்க பாட்காஸ்ட் ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கீங்க, நான் கொலாபரேட் பண்ணி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம். அப்போ அப்போ 1000 ஃபாலோவர்ஸ் 800,000 ஃபாலோவர்ஸ் கிட்ட இருந்தாங்க. அப்போ ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மல்டிபிள் ஜூம் மீட்டிங்ஸ், ஷியாமோட மேனேஜர் ஷியாமோட ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் 2-3 பேர் ட்ரை பண்ணோம். இதுக்கு லைக் திஸ் தேர்ட் ஃபோர்த் திங். இதுக்கு முன்னாடி நிறைய பிசினஸ் மாடல்ஸ் ஒர்க் அவுட் பண்ணோம், பட் டிட்ன்ட் வொர்க். இப்போ ஜூன் 2020 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ February ஸ்டார்ட் பண்ணோம். இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ஜாயின் பண்ணிட்டு இப்போ Tamilpreneur கிளப் விர்ச்சுவல் இன்குபேஷன் அப்படியே போகுது. லைக் ட்ரீம், லைக் ஸ்பிரிட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல இதை பேசுவாங்க. அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து ஆக்சுவலா கத்துக்கிறதுக்கான ஒரு எஜுகேஷனல் செட்டிங் அப்படின்னு வந்து எங்கேயுமே கிடையாது. நீங்க அதை பண்ணா மட்டும் தான் கத்துக்க முடியும். ஆக்சுவல் ஒரு ட்ரூத் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஐ திங்க் பீப்புள் வில் ரியலைஸ். அண்ட் அது வந்து நீங்க உங்க அறியாமையே நீங்க 2 பேரும் பண்ணி somehow I think you got connected and then that's how this happened. And எனக்கு அது தெரியுது, but then it feels really nice. So உங்களோட ஸ்டோரி கேட்கும்போது and just to follow up, once you had the idea and let's say நான் அந்த ecosystem build பண்ண போறேன் அப்படின்னு போனோம்னா நீங்க முதல் விஷயமா என்ன நினைச்சீங்க, or என்ன பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணீங்க? பிகாஸ் நீங்க ஆல்ரெடி ஒரு வேலையில ஃபுல் டைம் ஜாப்ல இருந்தீங்க அந்த டைம்ல. What was the first thing you did as soon as you realized that I want to start up, or this could be something that I could work on? ஓகே, ஸோ இந்த லேர்னிங் இருந்தது எனக்கு. Tier 2 Tier 3 பீப்புள் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா தமிழில் நம்ம கான்டென்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஸ்டாகிராமில், ஷேர் சேட்டில், வாட்ஸ்அப்லாம் வந்து தமிழ்லேயே ஸ்டார்ட் அப் ரிலேட்டடாக, டெக் ரிலேட்டடாக நியூஸ் கிரியேட் பண்ணி அதை சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 2 months இது மாதிரி பண்ண, அதுக்கப்புறம் சில போஸ்ட்லாம் சர்க்குலேட் ஆகி அங்கே சுற்றி நம்மளோட ஃபேமிலி குரூப்லேயோ ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயோ நமக்கே யாராவது ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. தென் ஐ ரியலைஸ் ஓகே, நியூஸ் எஃபெக்டிவாக நம்ம போடுறோம், இப்போ அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனுக்கு இறங்கினோம். ஸோ நியூஸ்லேயே ஐ இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு 2 months 3 months we were around 40-50 followers தான். தென் வாட் ஐ யூஸ் டு டூ இஸ், சுந்தர் பிச்சை ஒரு நல்ல டெக் கை, ஓகே, அவர் அந்த டைமில் விஜயோட படம் ஏதோ ஒன்று வந்தது. அண்ட் தென் people are started perceiving him like ஒரு தமிழ் சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி, CEO கெத்து, அந்த கெத்து லெவலுக்கு வந்துட்டார் சுந்தர் பிச்சை. ஸோ வாட் ஐ வுட் டூ இஸ், சுந்தர் பிச்சையோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் டர்ன் ஆன் பண்ணி வச்சிருந்தேன் நான். அவர் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டேன்னா டக்குன்னு எனக்கு மெசேஜ் வரும். வாட் ஐ வுட் டூ இஸ், தமிழ்ப்ரனர் ப்ரொஃபைல்ல இருந்து நான் போயிட்டு அவரோட ப்ரொஃபைல்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னோடதான் தான் இருக்கும். தமிழ்ல ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி கத்துக்கணும் அப்படின்னா தமிழ்ப்ரனர் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு கமெண்ட் போட்டுருவேன். அது இல்லாம தலைவா அண்ணா நீங்க வேற லெவல் அப்படின்னு தமிழ்ல கமெண்ட் போடுவாங்க பாத்தீங்களா, அவங்க ப்ரொஃபைலுக்கு எல்லாம் ரிப்ளை பண்ணி ப்ளீஸ் ஃபாலோ தமிழ்ப்ரனர், இந்த மாதிரி டூ திங்ஸ் தட் டோன்ட் ஸ்கேல் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன் இனிஷியலி. தென் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ப்ரீவியஸ்லி ஐ வாஸ் அசோசியேட்டட் வித் ஸ்டார்ட் அப் கால் டார்டல். ஸோ ஹி டோல்ட், நீ பாட்காஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்க ரோட் மேப்ல இருந்து அதை பார்த்தேன், டேக் திஸ் மைக் அண்ட் தென் ஸ்டார்ட் டூயிங் பாட்காஸ்ட் அப்படின்னாரு. தென் ஐ டுக் திஸ் மைக் அண்ட் தென் ஆன் வேர்ல்ட் பாட்காஸ்டர்ஸ் டே ஐ ஸ்டார்டட் தமிழ்ப்ரனர் பாட்காஸ்ட் ஷோ ஆல்சோ. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருந்தது அப்படின்னா, அவேர்னஸ் பாட்டுக்கு நியூஸ் போடுறோம், ஓகே, பட் மோட்டிவேஷன் பாட்டுக்கு என்ன பண்றோம்? Why don't you bring entrepreneurs from Tamil Nadu who have been there, done that, and then let their success story speak? அதை நீ நிறைய பீப்புளுக்கு எடுத்துருப்போ, பேஸ் வந்து பீப்புள் வில் கெட் இன்ஸ்பயர்ட் அண்ட் தென் ஸ்டார்ட் அப் அப்படின்னு நான் ஒரு அசம்ஷன்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்போதைக்கு அந்த பாட்காஸ்ட் வெறும் அப்போதைக்கு வந்து ஒரு 100 பேர் 200 பேர் கேட்டுட்டு இருந்தாங்க மாசம். தென் ஸ்லோலி க்ரோ ஆக ஆரம்பிச்சது. அண்ட் ஒரு 20+ பிளாட்ஃபார்ம்ஸ்ல கேட்க ஆரம்பிச்சாங்க. திடீர்னு ஒரு 4 months போனதுக்கப்புறம் அரௌண்ட் மார்ச் இருக்கும்னு நினைக்கிறேன், மார்ச் 2020 போல பிரவீன் மாதிரியே ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராம்ல பிங் பண்ணாரு, ப்ரோ நான் உங்க பாட்காஸ்ட் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன், என்ன நீங்க வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்டேன்னா, நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கல, பட் மேபி ஒரு 3 or 4 days நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் ஒரு ஃபவுண்டரியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். 8000 ரூபாய் எனக்கு மாசம் சம்பளம், கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன் நான். அந்த வேலையை விட்டுட்டு நான் வந்து என்கிட்ட இருந்த ஒரு டிவிஎஸ் எக்ஸல் இருந்தது, அதை எடுத்துட்டு ஒரு மெக்கானிக் கடைக்கு போய் நல்லா பெயிண்ட் அடிச்சுட்டு சூப்பரா அதை மாடர்ன் ஆக்கி அது மேல ஒரு மொபைல் ஷவர்மா கடை வச்சு பண்ணேன். நான் வேலையை விட்டுட்டேன். இப்போ 30,000 ரூபா 40,000 ரூபா மாசத்துக்கு நான் சம்பாதிக்கிறேன். இதுக்கு பிரைம் காரணம் உங்க பாட்காஸ்ட் தான். எனக்கு அதை என்ன மோட்டிவேட் பண்ணிச்சு, நான் வேலையை விட்டா இது ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னாரு. So I was like, wow, this is surprising. We wanted to motivate people, but it is actually doing something there. ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வேலிடேஷனாக இருந்தது. ஓகே, இது ஒரு பிஸ்னஸ் மாடலாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு we had an expectation that this would motivate people to start up. This actually did, but start up னு சொல்ல முடியாது, but he took at least the first step towards his journey இல்லையா.
So that was the few things that we did initially after starting Tamilpreneur. இப்போ நீங்க சொன்ன பாயிண்ட்டுமே எனக்கு ஆக்சுவலா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகுது. ஏன்னா இப்போ லெட்ஸே நீங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போற அப்படி டிசைன் பண்ணும்போது நிறைய பேர் வந்து கம்யூனிட்டி சென்ட்ரிக்கா ஒன்னு ஆரம்பிக்கணும். அஃப்கோர்ஸ் இப்போ எல்லா பிசினஸுமே வந்து கம்யூனிட்டி சென்ட்ரிக்கா தான் மூவ் பண்றாங்க. லைக் லாட் ஆஃப் பீப்புள் வாண்ட் அந்த ஹியூமன் இன்ட்ராக்ஷன் உள்ள கொண்டு வரணும் அது இதுன்னு சொல்லிட்டு. பட் நீங்க ஸ்டார்ட் அப்பே ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ற ஆஸ்பெக்ட்ல தான் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது மணி இல்ல காசு சம்பாதிக்கிறது இல்ல ரெவென்யூ ஜென்ரேட் பண்றது எல்லாமே வந்து ட்ரிக்கி. அண்ட் ஒரு லெவலுக்கு ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது நடக்கும். இட் ஒன்லி ஹேப்பன்ஸ் அட் ஸ்கேல், எஸ்பெஷலி when you're talking about building exclusive communities. ஸோ அப்படி இருக்கும்போது வாட் வாஸ் த ரிஸ்க் ரிவார்ட் அந்த கால்குலேஷன் நீங்க என்ன எப்படி யோசிச்சீங்க இதை பத்தி? பிகாஸ் ஆர் இன்னொரு வகையில இந்த கொஸ்டின் எப்படி ஃபேஸ் பண்ணலாம்னா, ஆப்வியஸ்லி திஸ் இஸ் நாட் ஃபார் மணி. தமிழ்பிரனர் வந்து நீங்க காசு பயங்கரமா சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு தெரியல, அதுக்கு சயின்ஸும் இல்லை. ஸோ யூ வாண்டட் ரிசல்ட்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோலோட தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அண்ட் யூனோ அந்த ஷவர்மா கதை வந்து அதுக்கு ஒரு பெரிய டெஸ்ட் பண்ணின்னு சொல்லலாம். அண்ட் ஐ திங்க் that must have been like very very satisfactory and all that. பட் நீங்க ஏன் வந்து நான் பண்ணணும் இதை அப்படின்ற மாதிரி நினைச்சீங்க? யார் வேணா பண்ணிருக்கலாம் இல்ல எது வேணா பண்ணிருக்கலாம். லைக் why did you put it upon yourself to say இதை நான் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி? கரெக்ட். ஸோ அந்த டைம்ல ஆன்லைன்ல வந்து நான் தமிழ் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு அடிச்சேன்னா ஹிந்தி சேனல் ஆண்டர்பிரினர்ஷிப் நியூஸ் யாரெல்லாம் போடுறாங்களோ அதெல்லாம் வந்துட்டு இருந்தது எனக்கு. ஸோ தமிழ்நாட்டுல இருந்து யாரும் அந்த வேலை பண்றதே இல்லை. அண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் எப்படி தெரியுமா இருக்காங்க, ஆண்டர்பிரினரா இருப்பாங்க, பேரலா அவங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல வந்து இந்த ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ விச் மீன்ஸ் தே ஆர் நாட் டெடிகேட்டிங் தேர் என்டையர் செல்ஃப் இன்டு அப்ரிங்கிங் தி ஆண்டர்பிரினர்ஷிப் கல்ச்சர் ஆர் பில்டிங் தி எக்கோசிஸ்டம் இன் தமிழ்நாடு. So somebody have to dive in and then actually see என்னதான் நடக்குது அங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் it is actually a full time job அப்படிங்கிறது எங்களுக்கு அப்பதான் தெரியும். because nobody is doing it full time. எல்லாம் நானும் ஆண்டர்பிரினர்ஷிப் கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற வகையில ஆண்டர்பிரினராவும் இருந்துட்டு ஆண்டர்பிரினர்ஷிப் கம்யூனிட்டியை பில்டும் பண்ணிட்டு அது மாதிரி பேரலா ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வி ஃபெல்ட் ஓகே இது ஆக்சுவலி பண்ணக்கூடிய விஷயம் தான். ஏன் அப்படின்னா பெங்களூர் வந்து 2008-10 ஸ்டார்ட் அப் கல்ச்சர் எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல இருக்கு இப்போ தமிழ்பிரினர். So next 8 years or 10 years there is going to be huge potential for Tamil Nadu. ஏன்னா 23 ரேங்க்ல இருந்து டாப் 10 குள்ள கொண்டு வரதுக்குள்ள எவ்வளவு எஃபர்ட் போகணும் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. Because Bangalore is in top 5 அப்படின்னு சொல்லணும், not even in top 1. So there is going to be huge effort that goes in. அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா 2008ல there is பெங்களூர்ல வந்து ஒரு நல்ல இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி இருப்பாங்க. ஓகே, they understand English. ஆனா உங்களுக்கு கூகுள் இஸ் அட் தேர் டிஸ்போசல். ஏதாவது கூகுள் பண்ணாங்க அப்படின்னா உடனே கத்துக்கலாம். கேக்கா எம்விபியா என்ன வேணுமோ they will get it done from Google. பட் தமிழ்நாட்டுல அது மாதிரி கிடையாது. they Google only for watching YouTube videos. ஸோ அந்த மாதிரி டைம்ல ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி கத்துக்கிற இடத்துல இருக்கும்பொழுது they need some resources to learn இல்லையா? தமிழ்ல இந்த மாதிரி ரிசோர்சஸ் கொடுத்தாதான் நமக்கு வருவாங்க. சென்னையில ஆட்டோமேட்டிக்கலி கிரீஷோ ஸ்ரீதர் வேம்புவோ அவங்க ஸ்டார்ட் அப் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால அந்த இருக்கிற ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் ஒரு நல்ல என்டர்பிரினர்ஷிப் கல்ச்சர். ஸோ சென்னை மக்களுக்கு கவலையே கிடையாது. எனி ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் ஹியர் இன் சென்னை அட்லீஸ்ட் 70 to 80% are from Zoho or Freshworks. Okay, things are easy for them because they have been through that entrepreneurship culture or they have been a product manager. They know what to do, how to run a company, etc. But tier 2 tier 3ல ஃபோக்கஸ் பண்ணாதான் நம்மளால அந்த வால்யூம் கொண்டுட்டு வர முடியும். அண்ட் தென் அந்த ரேங்கிங்கையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும், ஒரு எக்கோசிஸ்டம் பில்ட் பண்ண முடியும். அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது சென்னை மட்டும் பயங்கரமா டெவலப் ஆயிருக்கும், கீழே இருக்கிறவங்க யாரும் டெவலப்பே ஆயிருக்க மாட்டாங்க. இப்ப பெங்களூர்னு வச்சுக்கோங்களேன், அப்படிதான் இருக்கும். பெங்களூர் மட்டும் ஹைப்பர் டெவலப்டா இருக்கும். பெங்களூர் விட்டு வெளில போனீங்க அப்படின்னா குப்பம் சுப்பம் இருக்கும், அங்கேயிருந்து எந்த ஸ்டார்ட் அப்பும் இருக்காது. டெல்லியில இருக்கிறவங்க பெங்களூர் வரான் ஏன்னா ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறோம். ஆனா நீங்க ஹூப்ளிலயோ ஹம்பிலியோ இல்ல பெல்லாரியில இருக்கிறவங்க வந்து அங்க ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறானா அப்படின்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கிறது கிடையாது. சோ இவங்க எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரீஜனல் லாங்குவேஜ்ல தான் எடுத்துட்டு போகணும். சோ தட் இஸ் தி திங் தேர். மேக் சென்ஸ். அண்ட் அகைன் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்டேட்ஸோட ரிலேட்டிவா கம்பேர் பண்ணும்போது நம்ம ஓரளவுக்கு வெரி டிஸ்ட்ரிபியூட்டட்லி டெவலப். சென்ட்ரலா ஒரு இடத்துல மட்டும் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம இப்போ வந்து சேசோனால தேனியோ இல்ல மதுரை திருச்சி ஒரு இடத்துலயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும், ஒரு ஹப் இருக்கும். அண்ட் ப்ரிடாமினெட்லி ஒரு மேனுஃபேக்சரிங் பேஸ்டான ஒரு எக்கானமி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ திங்க் இட் மேக் சென்ஸ் நீங்க அதை கேபிட்டலைஸ் பண்ணி அந்த ஈகோ சிஸ்டம் இன்னும் டெவலப் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து. Okay, I think I have another question for Praveen. Where do you see this evolving? நீங்க பெரிய கோல் என்ன? தமிழ்பிரனர்னா எனக்கு ஒரு 5 years போனதுக்கு அப்புறமா நீங்க இந்த ஸ்டேட்ல இருக்கணும், இல்ல வந்து இந்த ஒரு அது வந்து எது வேணா இருக்கலாம். நீங்க வந்து நான் தமிழ்நாட்டிலே லார்ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கலாம், இல்ல வந்து எனக்கு வந்து ஒரு 1000 people எம்ப்ளாய் பண்ணணும், ஆர் ஐ வாண்ட் 10 companies to come out of Tamilpreneur. So what is your big goal? என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஓகே, ஸோ ஷாம் சொன்ன மாதிரி தமிழ்நாடு இப்போ வந்து பெங்களூர் 2008 என்ன ஸ்டேஜ்ல இருந்துச்சோ 2022 தமிழ்நாடு இப்போ அந்த ஸ்டேஜ் இருக்கு. ஓகே,
ஸோ இந்த ஸ்டேஜ்ல இருந்து அந்த நம்மளோட டோட்டல் எக்கோசிஸ்டம் நம்ம இன்னொன்று நமக்கு நம்மளோட தமிழ்நாடு கல்ச்சரல் என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ரொம்ப ரிஸ்கவர்ஸான கல்ச்சர். நமக்கு ரிஸ்க் கண்டாலே பயந்து ஓடும். இல்லை ஜாப் செக்யூரிட்டி, சோஷியல் செக்யூரிட்டி, லைஃப் செக்யூரிட்டி ரொம்ப நம்ம எதிர்பார்த்து இருக்கிற ஒரு கல்ச்சர் நம்ம கல்ச்சர். ஸோ இதை ஒரு கல்ச்சரல் சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் ஆண்டர்பிரினர்ஷிப் கல்ச்சர் உள்ள வரணும் அப்படின்னா ஓவரால மாத்திருக்கு. ஸோ எங்க தமிழ்ப்ரனர் பில்லர்ஸ் பாத்தீங்கன்னா அவேர்னஸ், மோட்டிவேஷன், கேபிட்டல் தான். ஸோ இப்போ நாங்க எங்க தப்போ இல்லை யார் தப்போ தெரியல, அதிக ஃபண்டிங் நியூஸ் போடுறதுனால எல்லாருமே ஃபண்டிங் வாங்குறது ஒரு ஈஸியான விஷயமா நினைச்சிருக்காங்க. ஃபண்டிங் வாங்குறது முதல் விஷயமா நினைச்சிருக்காங்க. நிறைய பேர் எங்கிட்ட கேட்கறப்போ ஃபண்டிங் வாங்கிட்டு தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேன், ஃபண்டிங் எனக்கு யார் கொடுப்பாங்க தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு 5 years கழிச்சு எந்த லெவலில் இருக்கு? இப்போ எங்களோட விஷன் பாத்தீங்கன்னா 1 lakh entrepreneurs, தமிழ் entrepreneurs by 2025 தான். 2025 1 lakh தமிழ் ஸ்பீக்கிங் entrepreneurs கிரியேட் பண்ணுங்கிறது தான் எங்களோட ஆசை. அதான் எங்களோட விஷன் வச்சிருக்கோம். ஆனா அதை ஹிட் பண்ணணும், அதை ரீச் பண்ணணும் அப்படின்னா அவேர்னஸ் அண்ட் மோட்டிவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஃபாலோயிங் கம்மியா இருக்கு. ஸோ 5 years கழிச்சு பண்ண போறோம் அப்படின்னா இப்போ நம்ம அவேர்னஸ் ஸ்டேஜ் கொண்டு வரணும். பர்சனலி ஐ திங்க் இன்குபேட்டர்ஸ் அண்ட் ஆக்சிலரேட்டர்ஸ் ஆர் டூ early ஃபார் தமிழ்நாடு. ஏன்னா அவேர்னஸே இங்க இல்ல. ஒரு ஸ்டார்ட் அப்னா என்ன, ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி, ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு பிசினஸ் என்ன வித்தியாசம் இருக்கு, பிரைமரி வித்தியாசம் என்ன இருக்கு, இது எல்லாமே ஃபர்ஸ்ட் சொல்லி தரணும். அந்த அவேர்னஸ்க்கு அதுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கணும். மோட்டிவேஷன் இருக்கிறத விட இப்போ கிரீஷ் வந்து நாஸ்டாக்ல போய் IPO பண்றாங்க அப்படின்னா திருச்சியில இருக்கிற ஒரு பையன் வந்து திருச்சி இருக்க பையன் மோட்டிவேட் ஆகும். நீங்க இந்த அப்டேட் 2000.com பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, .com 2000 சேல்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கூகுளோ ஃபேஸ்புக்கோ என்னைக்கு IPO போனாங்களோ அங்க உள்ள ப்ராடக்ட் மேனேஜர்ஸோ எம்ப்ளாயிஸோ நாங்க ஈஸியா டைரக்ட் பண்ணாங்க, நல்ல காசு வந்துச்சு. ஒரு சிலர் வெளியே வந்து எக்ஸிட் பண்ணிட்டு லைஃப் என்ஜாய் பண்ண போறோம்னு போயிட்டாங்க. ஒரு சிலர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. உங்களுக்கு பேபால் மாஃபியா தெரியும், லைக் நிறைய மாஃபியாஸ் அங்க இருக்கு. we are seeing that right now in தமிழ்நாடு. ஜோகோ மாஃபியா கீழே ஒரு 22 ஸ்டார்ட் அப் போறாங்க, ஃப்ரெஷ்ஷர்ஸ் மாஃபியா கீழே இப்போ 8 ஸ்டார்ட் அப் போறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்க. இப்படி நம்ம இப்பதான் அங்க இருக்கோம். அங்க 2000 நடந்ததுதான் இப்ப இங்க 2022 நடந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வருஷம் நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இன்டர்பிரினர்ஷிப் கல்ச்சர் பில்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கணும். கிளப்ல ஜாயின் பண்றவங்க பேசுறப்ப என்ன தெரிய வருது அப்படின்னா, நான் இப்போ எனக்கே இது நான் பர்சனலா ஃபேஸ் பண்ணிருக்கேன். நான் காலேஜ்ல ஸ்டார்ட் அப் பத்தியோ ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தியோ பேசுறப்ப என்ன ஆகும்னா, யாரும் லூஸ் மாதிரி ஏதோ புலம்பிட்டு இருக்காங்க, கலைக்கிறவங்க தான் அதிகம் லிட்டரலா. ஓகே, அதனாலயே நான் பார்த்து நிறைய பேர் ஆரம்பிக்கணும்னு நினைச்சவங்க டிசிஸ்லயோ இன்ஃபோசிஸ்லயோ வேலையில போய் இருக்கவங்கள பார்த்துட்டு இருக்கேன். அவங்க போய் பேசுறதுக்கோ இல்லை அவங்க சொல்றது கேட்டு தலையாட்டுறதுக்கோ இல்லை சொல்றது வந்து மதிச்சு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கொடுப்பதுக்கோ யாருமே இங்க இல்ல. சோ அந்த கம்யூனிட்டி ஃபர்ஸ்ட் பில்ட் ஆகணும். அந்த கம்யூனிட்டி இப்போ கிளப்ல ஒரு 750 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ தமிழ்ப்ரனர் கிளப்ல இந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இங்க நீங்க என்ன கேட்டாலுமே ஆன்சர் பண்றாங்க, என்ன கேட்டாலுமே ரிப்ளையோ இல்லை எந்த சப்போர்ட்டுமே திருப்பி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி வேணும். கம்யூனிட்டி சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அடுத்த லெவலில் அவேர்னஸோ மோட்டிவேஷனோ கேபிட்டலோ போய் கிடைக்கும். லாங் டேர்ம்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, சிலிக்கான் வேலி சீரிஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாரும் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஒரு ஹூலி மாதிரி ஒரு செட்டப் பண்ணணும் ஆசை. அவ்வளவுதான். ஒரு திருச்சியிலயோ இல்ல ஒரு தமிழ்நாட்டோட ஒரு சென்டர் எங்கேயோ இல்ல ஒரு பெரிய ஒரு ஹோலி அந்த ஈவில் டீம் இல்லாம நல்ல ஒரு செட்டப். யாரு ஸ்டார்ட் அப் பண்ண ஆசைப்பட்டாலும் அங்க வந்தா அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு ஒரு எக்கோசிஸ்டம் பில்ட் பண்ணணும். ஆசைப்பட்டு வந்தா மட்டும் போதும், அதை ஆரம்பிச்சு சப்போர்ட் பண்றதுக்கு புஷ் பண்றதுக்கு எல்லாமே கிடைக்கணும். ஒரு ஹூலியோட இப்போ ரியல் லைஃப் உலகத்துல இருக்கிறத பேசணும் அப்படின்னா ஒய்சி ஃபார் தமிழ்நாடு மாதிரி கொண்டு வரணும் எங்க ஆசை. ஒய் காம்பினேட்டர் ஃபார் தமிழ்நாடு கொண்டு வரணுங்கிறது ஆசை. சோ அது வந்து லாங் டேர்ம் விஷயம் இருக்கு. ஏன்னா personally we feel that Tamil Nadu is not yet ready for accelerators and incubators. There are a lot of accelerators right now in Tamil Nadu, but as a whole Tamil Nadu as a state is not ready for accelerators yet. ஏன்னா அவேர்னஸே இல்ல. இது வந்தாதான் அது வரும், அது வந்தாதான் அந்த ஆக்சிலேஷனுக்கே போக முடியும். Awesome. No, it makes a lot of sense when you put it that way. All right. Okay, இப்போ நம்ம அந்த ஃபவுண்டிங் ஆர்க்க விட்டுட்டு வந்து கொஞ்சம் நீங்க என்னென்னலாம் வந்து பிளே புக்ஸ் பில்ட் பண்ணி கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது கொஞ்சம் லைட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். And on that note I wanted to ask, what's your networking playbook? நீங்க எப்படி வந்து போயிட்டு you got through from Ninja Cart and your speaker lineup is amazing. The master classes நீங்க யாரெல்லாம் உள்ள கூட்டிட்டு வரீங்களோ, இப்போ Soonicorn CEOs இருக்கட்டும், பெரிய பெரிய ஆளுங்களா இருக்கட்டும், and you are able to do that. And உங்களுக்கு அது யாராவது ஒரு மாஸ்டர் கிளாஸ் எபிசோட் இல்ல உங்க வெப்சைட் அட்லீஸ்ட் டீசெண்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே I think they will know that தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க ஒரு ரொம்ப ஒரு வெல் நோன் கிளப், அட்லீஸ்ட் whoever is into entrepreneurship அவங்களுக்கு நல்லாவே தெரியும், including people who are building companies, startups இருக்கட்டும் இல்ல CEOs இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும். So how do you network? Because அங்கதான் அது ஆரம்பிக்கும். And உங்களோட பிளே புக் என்ன, எப்படி நீங்க அப்ரோச் பண்ணுவீங்க, ஒரு பிகினர் லெவலுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆக்சுவலி இனிஷியலி நான் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து என்னோட ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து நானா பேசிட்டேன், மோனோலாக்ல முடிஞ்சு போயிடுச்சு. செகண்ட் எபிசோட்ல வந்து ஒரு சுகர்கேன் ஜூஸ் செல்லரை இன்டர்வியூ பண்ணேன். தென் ஐ காட் ஒன் ஆஃப் தி ஃபோக்ஸ் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் சர்க்கிள். அந்த சுகர்கேன் பிஸ்னஸை வந்து ஒரு MBA படித்த பையன் பிரேக் டவுன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடி மாதிரி சுகர்கேன் ஜூஸ் செல்லருக்கு. ஸோ தட் வாஸ் அ ஹியூஜ் ஹிட் at that time.
அண்ட் அதை தாண்டி 3rd எபிசோட் 4th எபிசோட் 5th எபிசோட் நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் டிகிரி கனெக்ஷன்ஸ்ல யாரெல்லாம் ஆண்டர்பிரினர்ஸா இருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். ஸோ இட் வாஸ் ஜுங்க்ரு அண்ட் தென் இட் வாஸ் கிறிஸ்ப், கோகுலன் ஸ்ரீதர் வாஸ் தேர். ஸோ இனிஷியலி ஐ இன்டர்வியூட் தீஸ் பீப்புள். ஸோ இவங்களை இன்டர்வியூ பண்ணிட்டு ஒன்ஸ் ஐ ஹேட் சம் 6 or 7 எபிசோட்ஸ் ஐ யூஸ் டு பிச் டு அதர் பீப்புள். லிங்க்டின் ஓப்பன் பண்ணிட்டு ஃபில்டர் போட்டுட்டு சிஇஓ தமிழ்நாடு ரீஜன் போட்டுட்டு ஐ யூஸ் டு பிங் லாட் ஆஃப் பீப்புள் டெலிங் தட் ஐ ஹவ் ஹேட் தீஸ் ஆண்டர்பிரினர்ஸ் ஆன் மை ஃபோரம், ஸோ ஐ வுட் லைக் டு ஹேவ் யூ ஆல்சோ அந்த இன்டர்வியூ யுவர் சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு பிங் தம். அரௌண்ட் ஒரு 100 பேருக்கு பிங் பண்ணேன் அப்படின்னா அப்போ வந்து ஒரு 10 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அப்போ தமிழ்ப்ரென்யூர் இந்த ஸ்டேஜில் ஒரு 10 எபிசோடு வீடியோ கிடையாது, வெறும் ஆடியோ மட்டும் அப்படின்னா பாதி பேர் போயிடுவாங்க அதுலேயே. அண்ட் சில பேர் அதில் ஒரு 3 பேர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஃபாலோ பண்ணால் அவங்க பயங்கர பிஸியாக இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஃபாலோ பண்ணி இட் பிகேம் அ குட் கனெக்ஷன். அண்ட் தென் ஒன்ஸ் யூ ஒன் குட் சீசன்ட் ஆண்டர்பிரினர் you can start telling that I have had Srinath Ravichandran of Agnikul on my podcast. I would love to have you. Right. So that was my pitch actually. Once I crossed 15-16 episodes, that was my pitch. One seasoned entrepreneur out of that 15 episodes will be there. I have had him. Can I have you also? And I also developed a model. Towards the end of every interview நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் நான் தமிழ்ப்ரென்யூர்ல இன்டர்வியூ பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களோட ஃப்ரெண்ட் ஆண்டர்பிரினர் ஒருத்தவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ இன்டர்வியூ முடிஞ்சோடனே அவங்களே அந்த கான்டாக்ட் ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் ஒர்க்ட் அவுட் ஃபார் அ ஃபியூ எபிசோட்ஸ் அண்ட் தென் ஒன்ஸ் யூ ஹேட் சம் ரியல் குட் சீசன்ட் ஆண்டர்பிரினர்ஸ் இட் ஸ்டார்டட் ஒர்க்கிங் அவுட் லைக் சம். தட் இஸ் ஸோ கோல் மெசேஜ் 101 எது ஆரம்பிக்கிறோம்னாலுமே இருக்கிறத ட்ரை பண்ணி ஐ திங்க் யூ ஜஸ்ட் பில்ட் credibility depending on that. Awesome, cool. Okay, so and this is one thing that I want to do on my own accord. நான் வந்து உங்களை கூப்பிட்டு நான் இதை வச்சு மற்றவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வெரி ரீசென்ட்லி ஜாயின் த தமிழ்ப்ரென்யூர். இன்னைக்கு தான் ஆக்சுவலாக மதியம் ஜாயின் பண்ண நினைக்கிறேன், சரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் பீப்புள் அபவுட் how good that is and how they can join the club as well. Okay, so இப்போ பார்க்கும் மக்களுக்கு வந்து தமிழ்ப்ரென்யூரோட மைட்டி நெட்வொர்க்ஸ் பிளாட்ஃபார்ம் நம்ம சும்மா ஒரு கோ த்ரூ மாதிரி பண்ணலாம். And as soon as you land in, நீங்க பாத்தீங்கன்னா there is like a customized feed and எல்லா லைவ் அப்டேட்ஸ், அதுக்கப்புறமா யாராவது ஏதாவது போஸ்ட் பண்ணாங்கன்னா கம்யூனிட்டிக்குள்ள அது எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்க ப்ரிஃபரன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி லேண்ட் ஆகும். அண்ட் ஐ மீன் இது வந்து சும்மா ஒரு இட்ஸ் an effective daily browse through கூட சொல்லலாம். நீங்க ஒரு 10 minutes ஃபைன் பண்றீங்க, half an hour Instagram ஸ்க்ரோல் பண்றீங்க அப்படின்னா ஒரு 10 minutes இங்க வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு probably double triple the value you will have, but everything related to startups and all trendy stuffs. And as soon as you go to discovery, I think இங்க வந்து நீங்க புது மெம்பர்ஸ் கூட கனெக்ட் பண்ணலாம், இல்ல டாப் போஸ்ட் பார்க்கலாம், என்னென்ன டாபிக் குரூப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணலாம். அண்ட் அந்த ஃபீச்சர் இருக்கு. மெம்பர்ஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு ஜஸ்ட் லிஸ்ட் யூ யாரெல்லாம் இருக்காங்களோ தமிழ்ப்ரென்யூர்ல யார் வேணா ஐ திங்க் யூ கேன் ஜஸ்ட் சூஸ் டு ஃபாலோ அண்ட் சே ஹலோ கொடுத்தீங்கன்னா நீங்க டைரக்டா உங்களுக்கு மெசேஜும் பண்ணலாம். ஸோ ஒரு டைரக்டான பியர் டு பியர் நெட்வொர்க்கிங் கம்யூனிட்டி மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லிங்க்டின் மாதிரி இல்லாம. Because this is an exclusive community, you can directly go and talk to people. So அது வந்து ரொம்ப ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா அபவுட் ஐ திங்க் தமிழ்ப்ரென்யூரோட ஸ்டோரி அவங்களே சொல்லிட்டாங்க. அண்ட் திஸ் இஸ் வேர் இட் கெட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். டாபிக்ஸ், இவெண்ட்ஸ், ரோல்ஸ், அதெல்லாம் நீங்க ஈவெண்ட்ஸ் வந்து ஐ மீன் ஆப்வியஸ்லி எவ்ரி வீக் ஐ திங்க் யூ வில் ஹேவ் சம்திங் ஆன் தி கேலண்டர். ஏதாவது நடந்துட்டே இருக்கும். ஸோ உங்களை என்கேஜ் பண்றதுக்கோ இல்ல மத்தவங்களை மீட் பண்றதுக்கோ ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஈவென்ட்ஸ் எப்படி ஈவென்ட்ஸ் எப்படி பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு மாசத்துல எல்லா வீக்கெண்ட்ஸ்மே என்கேஜ் பண்ணாங்க. அதான் பிளான். ஏன்னா இப்போ இருக்கிற எல்லாருமே அவங்க பிஸி ஸ்கெட்யூல் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க ஆண்டர்பிரினர்ஷிப் ஜர்னி நம்ம வீக் டேல ஒன்று பண்ணோம் அப்படின்னா அவங்க ஒர்க்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா 4 சாட்டர்டேஸ்மே என்கேஜ் பண்ணுறது எங்களோட கோல். ஸோ 4 சாட்டர்டேல ஒரு சாட்டர்டே ஃபவுண்டர் டாக்ஸ் இருக்கும். ஃபவுண்டர் டாக்ஸ்ல ஆஸ் யூ மென்ஷன் திரு மாதிரி ஒரு சீசன்ட் ஆண்டர்பிரினர் உள்ள அவங்க ஒரு செஷனுக்கு வந்து அவங்களோட 30 minutes ஜர்னி சொல்லுவாங்க. அடுத்த 15 to 30 minutes ஆல் த கிளப் மெம்பர்ஸ் கேன் ஆஸ்க் क्वेश्चंस டு ஜாயின் பண்ணி क्वेश्चंस கேட்கலாம். அவங்க இன்னொரு செஷன் மாஸ்டர் கிளாஸ் இருக்கும். மாஸ்டர் கிளாஸ் ஒரு பர்டிகுலர் டொமைன் எக்ஸ்பர்டீஸ் இருக்கிற ஒருத்தங்க. ஃபார் எக்ஸாம்பிள் NFT பத்தி அப்படின்னா பிட்ஸ்கிரன்ச்சோட சிஓ விஜய் பிரேன் இருந்தாங்க. இப்போ ஃபின்டெக் பத்தி அப்படின்னா MTPயோட கோஃபவுண்டர் பிரபு வந்திருந்தாங்க. ஸோ பர்டிகுலர் டொமைன் எக்ஸ்பர்டீஸ் ஃபின்டெக் இப்போ அடுத்த நிறைய மாஸ்டர் ஒரு பர்டிகுலர் டொமைன் எக்ஸ்பர்டீஸ் உள்ள ஒரு ஃபவுண்டர் வந்து அந்த டொமைன் பத்தி ஒரு 30 minutes பேசுவாங்க. அதுக்கப்புறமா they can ask questions கிளப் மெம்பர்ஸ். இது போக மீதி 2 சாட்டர்டே வெர்ச்சுவல் நெட்வொர்க்கிங் இருக்கும். ஆர்மீட்ல வந்து வெர்ச்சுவல் நெட்வொர்க்கிங் செஷன்ஸ் வேர் ஆல் த கிளப் மெம்பர்ஸ் கேன் என்கேஜ், அவங்களுக்குள்ள பேசிக்கலாம். என்ன இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்தோம் அப்படின்னா people have met co-founders, people have hired interns over there. போன வாரம் ஒரு இன்வெஸ்டர் ஆக்சுவலா கண்டுபிடிச்சாங்க. ஒரு இன்வெஸ்டர் லைக் யூஎஸ்ல ஒரு நம்ம தமிழ் ஸ்பீக்கிங் இன்வெஸ்டர் இருக்காரு. he came and joined out of nowhere, சர்ப்ரைஸ் எங்களுக்கு ஆக்சுவலி. அவர் வந்து ஒரு இட்ஸ் லேட் ஸ்டேஜ் ஸ்டாக்ஸ் தான் ஒரு ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட் பண்றதுல.
Maybe you can go to events and then show a list of events there. We have interesting entrepreneurs coming up. Hemalata தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. Ampere Electric. Ratan Tata had invested in her startup in 2015. So then she took an exit in 2019. So அவங்க வராங்க நாளைக்கு Women's Day special. Past click பண்ணீங்க அப்படின்னா you can see all the previously done events as well. And even in case நீங்க இந்த மாதிரி founder talks இல்ல master class மிஸ் பண்ணிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் it all comes again in the recorded sessions tab. So recorded session you will see two windows separately, like founder talks ஒன்னு தனியா and then master class ஒன்னு தனியா. All right. இது வந்து பேசிக்கலி எல்லா வகையான என்கேஜ்மெண்ட்டுமே Tamilpreneur is providing you தான் சொல்லணும். நீங்க இன் கேஸ் பிஸியா இருக்கீங்க மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் you can catch up. சும்மா ஹெட்ஃபோன் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரெக்கார்டு செஷனுக்கு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா மீன் கேலண்டர் இஸ் கம்ப்ளீட்லி புக். ரோல்ஸ் இஸ் பிரிட்டி ஓகே. உள்ள வந்தீங்கன்னா நீங்களே யாரெல்லாம் என்னென்ன அப்படின்ற மாதிரி ஒரு டேக் தான், சின்ன டேக் தான். ரெக்கார்டட் செஷன்ஸ் வந்தீங்கன்னா ஐ திங்க் தேர் இஸ் மல்டிபிள் கேட்டகரிஸ் லைக் ஹி மென்ஷன். ஃபவுண்டர் டாக்ஸ்குள்ள போனீங்கன்னா நிஞ்சா கார்ட்டோட ஃபவுண்டரோட டாக் இருக்கு. அண்ட் ஐ ஜஸ்ட் கான் த்ரூ தட் அண்ட் ஐ கேன் பர்சனலி டெல் யூ தட் த கண்டென்ட் இஸ் இன்சைன். ரொம்ப வேல்யூபிளா இருந்ததுன்னு சொல்லணும் அந்த அந்த வீடியோஸ் எல்லாமே. அண்ட் யூ கேன் ஆல்சோ மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணி நீங்க ஐ திங்க் தேர் இஸ் சம் பாலிசி தேர். But that's the whole ecosystem that you get, and I think your messages and all that will go on here. You can choose பண்ணி நீங்க யார் கூட வேணா பேசலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்றது. இது வந்து லிங்க்டின்ல நீங்க அட்லீஸ்ட் ஒரு 5-6 hours இல்ல ஒரு 10 hours ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ப்ராப்ளி யூ கேன் டாக் டு 10 people மீனிங்ஃபுல்லி. ஒரு 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 அதுவும் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி ஓவர் டைம் தான் நடக்கும். பட் ஆனால் இவங்க வந்து ஒரு கியூரேட்டடான செட் ஆஃப் பீப்புளை போட்டு உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு லான்ச் பேட் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் தட் இஸ் வாட் ஐ see when I jump into Tamilpreneur, and that's the value that they deliver. So if you are watching this video and if you are obviously you are curious about entrepreneurship, so நீங்க தமிழா இருந்தீங்க இல்ல எந்த லாங்குவேஜா இருந்தீங்கனாலும் you can jump in and you know explore Tamilpreneur. I will attach the link in the description where you can go out and explore. So definitely stop sharing the screen. Maybe we'll give a discount code to listeners of Unbounded Podcast as well. Definitely, of course. Awesome. Yeah, and I think I think we அந்த பார்ட் எஸ்டாப்லிஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சில சின்ன questions எனக்கு கேட்கணும்ன்ற மாதிரி இருந்தது உங்ககிட்ட. ஒன்னு வந்து I think both of you can take turns to answer this. So 2 skills that are very underrated for career growth that you've learned through practice. நான் இதை பண்ணி தான் எனக்கு இது இவ்வளவு இம்பார்ட்டன்ட்னே எனக்கு தெரிய வந்தது. நான் இது வந்து யாருமே எனக்கு சொல்ல முன்னாடி அப்படின்றது நீங்க இப்படி நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி 2 ஸ்கில் நீங்க ஒன்னு கூட சொல்லலாம், இல்ல நீங்க 2 சொல்றீங்கனாலும் ஃபைன் தான், யார் வேணாம். So my 2 skills are actually related to one and the another. Silently listening in meetings, first activity. Towards end of the meetings, make sure you ask some question there. So I did this in last 1 year, and then next year Tamilpreneur was there. I was asking questions to entrepreneurs and all. Obviously கேள்வி கேட்டுட்டு இருந்த போகாம விட்டுட்டு entrepreneurs கிட்ட கேள்வி கேட்கிற லெவலுக்கு டிரான்சிஷன் இருந்தது. All I did was listen, take notes, end of the meetingல ஒரு question from your notes. அவ்வளவுதான் கரியர்னு பாக்கும்போது சொல்ல வரேன். Some underrated actually listening அப்படின்றது. Yeah, very true. Yes, Praveen. எனக்கு ரிசர்ச் சொல்லுவேன், லைக் டு தி டீடைல்ஸ். முன்னாடி ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா அது முன்னாடி கரைச்சு குடிச்சிட்டு போகணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதை பத்தி யாராவது பேச போறீங்க அப்படின்னா யூ ஷுட் வாவ் தெம். ஏதாவது ஒரு ஆண்டர்பிரனர் இன்வைட் ஒரு செஷனுக்கு இன்வைட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அவரை பத்தி நம்ம அவருக்கே தெரியாத விஷயம், அவரே மறந்து போன விஷயத்த நம்ம சொன்னா வச்சுக்கோங்களேன், இல் டெஃபினெட்லி அக்செப்ட் இட். நீங்க கோல் மெயில் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா நீங்க சப்ஜெக்ட்லயே வைக்கலாம், அது அவரை பத்தி ஏதோ விஷயத்துக்கு ரிமைண்ட் தட் வில் புட் a smile on his face, and அந்த ஸ்மைல் வந்து இட் வில் கண்டினியூ டு டிஸ்கஷன். உங்களுக்கு என்ன வேணுமோ கால் டெக்ஷன் நடக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது, எம்பத்தி வந்து ஸ்கில்லான்னு தெரியல எனக்கு, மேபி திங்கிங் ஃப்ரம் தேர் ஷூஸ். நம்ம ஒண்ணு கேட்கறோம் அப்படின்னா இப்போ மீனிங்ஃபுல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஏதாவது ரிட்டர்ன்ஸ் இல்லாட்டி ஒரு சாட்டிஸ்பாக்சனா கொடுக்கணும் அவங்களுக்கு. இன்னொருத்தங்க பெர்ஸ்பெக்டிவ் நம்ம ஒருத்தவங்க பேசுறோம் அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க இது மூலியமா, அதை நம்ம கேட்கும் போது யோசிச்சு பேசணும். இது எம்பத்தி ஒரு ஸ்கில்லாங்கிறது தெரியல, பட் நான் நிறைய மக்கள் பார்த்தா வர்றதுதான் ஒரு எம்பத்தி. ஆக்சுவலி நீ கேட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் கூட பேசி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க. ஐ கன்சிடர் பிரெயின் ஆஸ் எம்எல் மிஷின் லேர்னிங்கா நான் பாக்குறேன். நீங்க ஒரு உங்க காலத்துல ஒரு 20 வயசு 30 வயசு இருக்குது அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு 1 லட்சம் பேர் மீட் பண்றீங்க அப்படின்னா யுவர் பிரெயின் வில் ஆட்டோமேட்டிக்கலி சப்கான்சியஸ்லி நோட் தேர் ஆக்ஷன்ஸ். சோ என்ன பண்ண அப்படின்னா நாளைக்கு நான் நிதிஷோட ஆக்ஷனையும் ஷாமோட ஆக்ஷனை பாத்துட்டேன் அப்படின்னா நிதிஷ் பண்ற விஷயத்தையும் ஷாம் பண்ற விஷயத்தையும் இன்னொருத்தவங்க பண்றாங்க அப்படின்னா மை பிரெயின் வில் ஆட்டோமேட்டிக்கலி மேப் தீஸ் 2 people to him. அவங்க கூட கார்லேட் பண்ணிக்கும்.
ஸோ திஸ் வில் கம் ஓவர் லாங் டைம். நிறைய பேரை மீட் பண்ண வர வேண்டிய ஒரு ஸ்கில் எம்பத்தி. அதை பண்றதுக்கு எக்ஸ்ட்ராவர்ட்டா இருக்கணும், நிறைய பேர் கூட பேசணும், தயங்கக்கூடாது, இனிபிஷன் இருக்கக்கூடாது. நான் சொல்றேன், நான் காலேஜ்ல பாக்குற ஒரு பெரிய தப்பு என்னன்னா இனிபிஷன் தான். ரொம்ப தயங்குறாங்க நம்ம ஊர் மக்கள். நான் இதுக்கு முன்னாடி பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ல ஒர்க் பண்ண ரொம்ப முன்னாடி ஐ கேன் see a visible difference between students from சென்னை அண்ட் தூத்துக்குடி and மதுரை. சென்னையில வந்து நான் சும்மா எப்படி என்ன தெரியுமா, ஒரு கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா ஆன்சர் இல்லாட்டியுமே எந்த பதில் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க இங்க ஓரளவுக்கு எல்லாருமே. அங்க ஆன்சர் தெரியும், ஆனா யாரும் சொல்ல மாட்டாங்க. சவுத்ல பாத்தீங்கன்னா இது பெரிய விசிபிள் டிஃபரன்ஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த இன்னோவேஷன் போனா மட்டும்தான் எதுவுமே பண்ண முடியும். You should ask questions. And I think this is something that this also really interests me because நீங்க கேட்டா மட்டும் தான், ஐ மீன் நீங்க கேட்காட்டி பதில் எப்பயுமே நோ தான் அப்படின்ற மாதிரி. அண்ட் மேபி அது ஆக்சுவலா கேட்க வர ஸ்கில் தான். ஐ திங்க் எம்பத்தின்றது ஒரு மேசிவ்லி அண்டர் ரேட்டட் ஆஸ்பெக்ட். அது வந்து யங்கர் ஜென்ரேஷன் அண்ட் நம்ம Tier 1, Tier 2, Tier 3 சிட்டிஸ் சொல்றதை விட நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா லைக் ஈவன் பீப்புள் அண்ட் கார்பரேஷன்ஸ், பெரிய பெரிய கன்சல்டிங் ஃபர்ம்ஸ்ல இருக்கவங்க, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை இல்லை, மற்றவங்களோட டைம் அவங்க வேணும் அப்படின்னு அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா லைக் நோபடி ஓஸ் யூ தேர் டைம். யாருக்குமே வந்து அவங்களோட டைம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஈடுபாடே கிடையாது. நீங்க யாரா வேணா இருக்கலாம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க அவங்களை வின் பண்ணணும் அப்படின்னும் போது எம்பத்தி மட்டும் தான் ஹெல்ப் பண்ணும். அண்ட் எம்பத்தி இஸ் ஒரு பெரிய ஆளா யாரோ பாட்காஸ்ட்க்கு நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி அவரை பத்தி ஒரு 2 hours ரிசர்ச் பண்ணி ஒரு 2 லைன் மெசேஜ் எழுத நீங்க 2 மணி நேரம் ரிசர்ச் பண்ற அளவுக்கு இருக்கும். அது பண்ணி நீங்க பண்ணா மட்டும்தான் I think the result will obviously play out. But I think it's a great point that you know make. And what else do I have for you? Yes, okay. And இன்னொரு விஷயம் வந்து I wanted to ask firstly to Shyam. I think நீங்க வந்து இப்போ full time இதுல ஜம்ப் பண்ணிட்டீங்க தமிழ்பிரனர் அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி I thought you were balancing both. Yes. Right. And so நான் இன்டராக்ட் பண்ண வரைக்கும் பர்சனலி ஒரு அப்சர்வ் பண்ண விஷயம் என்னன்னா, அட்லீஸ்ட் லாட் ஆஃப் பீப்புள் இப்போ ஆண்டர்பிரினர்ஷிப்ல கியூரியஸா இருக்கவங்க, இப்போ இந்த ஸ்டார்ட் அப் ரெவல்யூஷனால வந்து அங்க இங்க பார்த்து ஓகே ஸ்டார்ட் அப்ல வேலை பார்க்கலாமா அப்படி இப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு ஐடியா இருக்கு, நான் வந்து ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணோம் அது இதுன்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா பேசுறாங்க. அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் இப்போ ஸ்லோவா நடக்க ஆரம்பிக்குது. பட் ஆனா இப்போ ஏன் பண்ணல அப்படின்னு நீங்களே ஒன்று ஆரம்பிச்சு பண்ணலாமே அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா தி ஆன்சர் இஸ் ரொம்பவே ஒரு தயக்கம் இருக்கும். அது இல்லாம வந்து ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த் வந்து அவங்களே நம்பி யாரும் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்டே மிஸ் பண்ணிடுறாங்க. இட்ஸ் லைக் எனக்கு எல்லா வேரியபிள்ஸுமே நீங்க கொடுத்தா மட்டும்தான் நான் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். அதாவது கம்ப்ளீட்டா ஒரு சேஃப் நெட் இருந்ததுன்னா அடியில நான் போயிட்டு ஒரு கம்பெனியோ இல்ல ஒரு இனிஷியேட்டிவோ ஏதோ ஒன்று கிரியேட் பண்றேன், பட் ஆனால் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோஷன் ஆஃப் தாட் இருக்கு. ஸோ பட் ஆனா ஆக்சுவலா ஆண்டர்பிரினர்ஷிப் வேர்ல்ட்ல நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா இட் இஸ் ரிஸ்க் வர்சஸ் ரிவார்ட். நீங்க கண்டிப்பா எல்லா வேரியபிள்ஸுமே உங்களுக்கு ஃபிகர் அவுட்டா இருக்காது. ஏதாவது 1-2 உங்களை நம்பி நான் இதை பண்ணிடுவேன், இதை ஃபிகர் அவுட் பண்ணலாம், பட் போய் அதை அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் அது தெரியும் அப்படின்ற ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த் நீங்க எப்படி எடுப்பீங்க? ஸோ ஹவு டு யூ பில்ட் தட் கரேஜ் டு டேக் தட் லீப் ஆஃப் ஃபெய்த் அண்ட் டூ சம்திங் ஆன் யுவர் ஓன்? கரெக்ட். ஆக்சுவலி இனிஷியலி அது ஒரு ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். பட் தென் ஐ ரியலைஸ்ட் 2014 வந்து நான் ஒரு சைட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் அ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. நத்திங். இப்போ ஒரு பைப்பிங் ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னா அந்த கம்பெனி யாருக்கோ ஒரு இடத்துக்கு பிஓ பிளேஸ் பண்ணுவாங்க. அந்த ஆக்டிவிட்டியை நம்ம எடுத்து செஞ்சு கொடுக்கணும். இன் ரிட்டர்ன் ஆஃப் தி மேன் பவர் அண்ட் தி ஆக்டிவிட்டிஸ் தட் வி டூ தே பே சம்திங். ஓகே, இது மாதிரி ஐ ஹவ் ஸ்கிப்ட் அட்லீஸ்ட் 30 to 40 ஐடியாஸ். அண்ட் தென் ஐ ரியலைஸ் எல்லாருக்கிட்டையும் ஃபோனில் மட்டும்தான் இந்த ஐடியாவை பற்றி பேசுகிறோம், மீட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஐடியாவை பற்றி பேசுகிறோம். அந்த ஐடியா ஒரு பேப்பருக்கோ ஒரு விஷயத்துக்கோ ஒரு டாக்குமெண்ட் பாட்டுக்கு நம்ம கொண்டே வர்றது கிடையாது. அதனால அது என்ன ஆகும், காத்துலயே வரும் காத்துலயே போயிடும், அவ்வளவுதான். ஸோ இப்படி நடந்துட்டு இருந்தது. வாட் ஐ டிட் வாஸ் புட் a document and then start writing it. And then I also had this problem. சரி, நமக்கு இப்ப ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு ஒரு விஷயம் தோணுச்சு, பட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு தெரியாது. இந்த ப்ராப்ளம் எனக்குமே இருக்கு. இது முன்னாடி இருந்த ஐடியால நானும் ஃபேஸ் பண்ணது. அப்படியே ஸ்டார்ட் பண்றதுதான் தமிழ்பிரனர். ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காகவே ஸ்டார்ட் பண்ணது தமிழ்பிரனர். ஸோ இனிஷியலி ஆக்சுவலி அந்த ரிஸ்க் வர்சஸ் ரிவார்ட் நீங்க சொன்னது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி வெரி குட் பாயிண்ட்ஸ். ஸோ அது தோணும் ஆக்சுவலி உங்களுக்கே. யூ கீப் புட்டிங் தி எஃபர்ட்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் என்னடா எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகலையே, ஒரு டல் ஃபேஸ்க்குள்ள போவோம். அப்ப அண்ட் தென் ஐ டிட் ஒன் திங் டிஃப்ரெண்ட்லி. என்ன அப்படின்னா, யாராவது இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாலும் வணக்கம் ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் தமிழ்பிரனர் அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டு விட்டுருவேன். I did this rigorously for first 2000 followers on Instagram. ஓகேங்களா? Some people used to randomly say நான் உங்க பாட்காஸ்ட் கேட்டேன் ப்ரோ, வேற லெவல்ல இருக்கு, இந்த எபிசோட் கேட்டேன் வேற லெவல், அந்த எபிசோட் வேற லெவல் அப்படின்ட்டு. And all these feedbacks from customer will keep you going. Little things. Yeah. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் will keep you going. So and then at one stage and எப்போ உங்களுக்கு you will feel actually
இந்த இடத்துல நம்மளால 2 விஷயங்கள் ஜகுல் பண்ண முடியாது, மேனேஜே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணிடும் அந்த இடத்துல கரெக்டா. தட் இஸ் வென் யூ ஸ்கிப் அண்ட் தென் சே இப்ப என்னால பார்ட் டைமா இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ண முடியாது, யூ நீட் டு ஜம்ப் இன் ஃபுல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. So once you jump in full time and then you start giving your efforts, it will definitely give as much as you give inside அப்படிங்கறது. But at the same time அதுக்கு முன்னாடி நீங்க அவ்வளவு டெடிகேட்டடா இருந்திருக்கணும். What I did was 2019ல இருந்து till maybe 2021 June வரைக்கும் I spent at least 3 hours every day after office and then 8 to 9 hours every day on weekends consistently for 2 years. அந்த இடத்துல ட்ரிப்பு போனோமா, வெக்கேஷன் எடுத்தோமா, அது எல்லாத்தையும் மறந்துடணும். அந்த 2 வருஷம் வந்து இட் இஸ் வெரி ஹியூஜ் ஸ்ட்ரகிள். அதுதான் ஒரு ஹியூஜ் ஸ்ட்ரகிள்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் அப் வருவோம். கடைசியில பார்த்தா ஸ்டார்ட் அப் அதோட ஒரு பெரிய ஸ்ட்ரகிளா இருக்கும். தட் இஸ் a different story for another day. அண்ட் இது ஐ திங்க் நீங்க இதை சொல்ல எனக்கு இன்னும் 2-3 விஷயம் மைண்டுக்கு வருது, நான் அப்படியே சொல்றேன். There is also saying that good people pay a far higher price to be good than bad people have to pay to be bad. I think இது அங்கூர் வாரிக்கோட ஒரு ஒன் ஆஃப் த பாப்புலர் சேயிங்ஸ் நினைக்கிறேன். என்னோட மைண்ட்ல அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு நான் கேட்டதுல இருந்து. பட் நீங்க சொல்லும் போது ஐ திங்க் மெனி பீப்புள் ஐ திங்க் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் தே ரியலைஸ் ஓகே தட் இஸ் வாட் இட் டேக்ஸ் டு பில்ட் சம்திங். உங்களுக்கும் மீறி ஏதோ ஒன்று நீங்க செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அதுதான் அதுக்கான ஒரு ஐ டோன்ட் நோ ஒரு கரன்சி மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்களோட டிட்டர்மினேஷன், உங்களோட எஃபர்ட், அதுதான் வந்து லைக் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ பில்ட் தட். அண்ட் ஐ திங்க் இதை இன்னொரு வகையில பார்க்கணும். இந்த ப்ராப்ளம் சடனா வந்து நான் எனக்கு அந்த லீப் ஆஃப் ஃபெய்த் எடுக்க முடியல அப்படின்னு யோசிக்கும் போது இது இன்னொரு வகையை எப்படி அப்ரோச் பண்ணலாம், அட்லீஸ்ட் சொல்யூஷன் ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சடன் ஷிஃப்டா இதை கன்சிடர் பண்றது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கலாம் அப்படின்னு. அது ஒரு எல்லாருக்குமே ஐ திங்க் அது ஒரு பெரிய ப்ராப்ளமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டெட் இப்போ நான் வந்து ஆரம்பிக்கணும், ஏதோ ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஐ கேன் கண்டக்ட், இருக்கிறதுலயே சின்னதா என்னால என்ன பண்ணி அது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத நான் பண்ணி அது மேபி ஒரு சைட் ஹஸ்லாவோ இல்ல இப்போ நீங்க சொன்னீங்கல்ல நீங்க வேலை பார்த்துட்டே வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்காஸ்ட் கான்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிச்சிங்க. ஆக்சுவலா உங்களுக்கு ஈகோ சிஸ்டம் ஆரம்பிக்கணும்ன்ற முதல் ஐடியா கிடையாது. நீங்க கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ள வந்து அது மூலமா நிறைய பேர்கிட்ட பேசி அதுக்கப்புறமா தான் இட் இவால்வ். ஸோ அந்த எவல்யூஷன் அப்படின்றது ஒன்று நடக்கிறதுனால இட் வாஸ் அ கிராஜுவல் ஷிஃப்ட். And then you decide okay நான் இந்த மாதிரி இதுக்குள்ள ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மேக் சென்ஸ். ஐ திங்க் நிறைய பேர் வந்து நான் வேலையை விட்டுலாம் இந்த ஐடியாலாம் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் ஆல்சோ ஜஸ்டிஃபைட். பட் இன்னொரு வகையில பார்த்தா அந்த மாதிரி ஒரு அப்ரோச் வந்து இட் மைட் நாட் பி ஆல்வேஸ் குட் அப்படின்றத ஐ திங்க் we can conclude. நீங்க அதை பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா மேபி இப்போ ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா இருந்தது அப்படின்னா அதை வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடலாம். பட் ஒரு ஸ்டார்ட் அப் ஆடியன்ஸ்க்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா மினிமம் வயபிள் டெஸ்டிங்கோ இல்ல மினிமம் வயபிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். ஆத்துல இறங்குறதா இருந்தாலும் ஆழம் பார்த்து இறங்கு அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு சின்ன கூகுள் ஃபார்மா கூட இருக்கலாம், ஒரு சின்ன வெயிட் லிஸ்ட் டு கெட் யுவர் ஆப்பா கூட இருக்கலாம். அது மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல உங்க ஐடியாவுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து ஒரு மினிமல் லெவல்ல டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆழமா ஸ்விம்மிங் அடிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு தமிழ்பிரனரே பாத்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே இப்ப இந்த கிளப் பண்ணுவாங்க. கிளப்புக்கு முன்னாடி ஷாமனோட எக்கச்சக்க ஜூம் மீட்டிங்ஸ் கனெக்ட் பண்ணி ஒரு 4-5 பிசினஸ் மாடல் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனா அது எல்லாமே பண்றதுக்கு வந்து ஸ்பேஸோ இல்ல அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸோ ரெடியா இல்ல. இதுக்கு முன்னாடி ஒரு B2B கொண்டு போகலாம், காலேஜ் கொண்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி எடுத்துட்டு போகலாம் பிளான் பண்ணிருந்தோம். அது மேஜர்லி எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்றது மாடல். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி பண்ண ஒரு 3 மாடல் கூட கொஞ்சம் மைனர் எஃபர்ட் போட்டதுதான். இந்த காலேஜ் பிளான் வந்து ஒரு மேஜர் எஃபர்ட் போட்டு லைக் வி இன்வால்வ் சம் வெரி குட் பீப்புள், ரியலி குட் பீப்புள் இன் திஸ். அதெல்லாம் எடுத்துட்டு பண்ணி பாக்குறப்ப கூட கோவிட்ங்கிற ஒரு சுச்சுவேஷனால அது பெருசா டேக் ஆஃப் ஆகல. அதுக்கப்புறமா கிளப்புக்கு வந்து ஓகே கிளப் பண்ணலாம். எங்களுக்கு ஆக்சுவலா கன்சியூமர் பண்ணும்போது பயமா இருந்துச்சு, B2C போறப்போ பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா ஆண்டர்பிரினர்ஷிப்னால என்னன்னு தெரியாது. ஆண்டர்பிரினர்ஷிப் ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்றோம் தமிழ்நாட்டுல, ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டிஸ். அதுவே நீஷ் கம்யூனிட்டியோட நீஷ் ஆடியன்ஸ். நம்ம ஊர்ல சாஃப்ட்வேருக்கு பில்ட் பண்றது ரொம்ப பெரிய கஷ்டம். இந்தியாலே வந்து யார் எத்தனை பேர் இப்போ விண்டோஸ் கிராக் வெர்ஷன் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. விண்டோஸ் ஒரு நெசசரி ப்ராடக்ட். அது எத்தனை பேர் கிராக் எல்லாம் யூஸ் பண்ணா கேட்டா நிறைய ஐ திங்க் 80% கிராக் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ சாஃப்ட்வேருக்கு பே பண்ண கேதுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். அதே கம்யூனிட்டி ஒரு புது விஷயம், அதுல ஸ்டார்ட் அப் ஒரு விஷயம். இது நீஷ்ல நீஷ் இது. அது என்ன சம பயமா தான் இருந்துச்சு பண்றப்போ. ஓகே வேற யாரும் இல்ல பண்ணிதான் ஆகும்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்போ ஒரு ட்ரஸ்ட் வந்துருச்சு எங்க மேல. இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்தும் நாங்க லிங்க்டின்ல இருந்து நாங்க போடுற போஸ்ட் பார்த்து எல்லாருக்கும் ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆயிருச்சு. அது அந்த இடத்துல டிராப் பண்றது அதுல இருந்து எல்லாரும் நம்பிட்டாங்க இவங்க பண்ண முடியுங்களான்னு சொல்லி நம்பி அவங்க எல்லாம் மோட்டிவேஷன் கொடுத்து. அண்ட் யூ டோன்ட் பிலீவ் பெரிய பெரிய ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்லாம் சூனிகான்ஸ் அண்ட் யூனிகார்ன் ஃபவுண்டர்ஸ் ரீச்ட் அண்ட் டோல்ட் லைக் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா லைக் திஸ் நீட் ஆஃப் தட். அடுத்த 10 years 5 yearsல தமிழ்நாடு வந்து ஆக்சிலேட் ஆனோம் அப்படின்னா அவங்கள மாதிரி யாராவது இருக்கணும். அந்த இடத்துல இருந்து அவங்கள எதுவும் நேவிகேட் பண்ணா போதும், நம்ம சொல்லி கொடுக்கலாம் வேணாம். இது பண்ணுங்க இது பண்ணாதீங்க.
நிறைய பேர் அஷ்டீர் ரொம்ப திட்டிட்டு இருக்காங்க சாக்கிட்டாக் பார்த்து. அவர் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். தப்பு பண்றதுக்கு முன்னாடி தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருந்தா அது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு நல்லது தெரியுமா ஆக்சுவலி. No, definitely. I think it makes a lot of sense. And அந்த மாதிரி ஒரு சில people கிட்ட இருந்து ஒரு வேலிடேஷன் கிடைக்கும் போது சரிடா காசே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம ஏதோ ஒன்று பண்றோம் அண்ட் சம் பீப்புள் ஆர் ஃபைண்டிங், யாரோ ஒருத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஒரு வேல்யூ பாக்குறாங்க அப்படின்னும் போது ஐ திங்க் there is ஒரு தனி ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு I think it's true that is how it works. Okay, I have one final question. I think யாரு வேணா நீங்க ஆன்சர் பண்ண சூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்காங்க இந்த பாட்காஸ்ட் அப்படின்னா, அவங்க வந்து இப்போ காலேஜ்ல இருக்கும்போது இப்போ எனக்கு ஒரு ஆண்டர்பிரினர் ஆனோம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின் போது அவங்க என்னென்னலாம் பண்ணலாம் டு கெட் டு தட் பாயிண்ட்? You know, it could be very simple things like work at a startup. I think அதுவே ஒரு ரொம்ப பெரிய ஒரு அண்டர்ரேட்டடான ஒரு விஷயம். எம்என்சிக்கு போறதுக்கு பதில் ஸ்டார்ட் அப் நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒர்க் பண்ணுங்க முதல்ல, அதுக்கப்புறமா you can go out there. So what do you have to tell about that? என்ன நினைக்கிறீங்க நீங்க? Yeah, sure. So நான் இப்போ ரீசெண்டா கிளப்புக்குள்ள ஒரு ஃப்ளோ எழுதியிருந்தேன், ஒர்க் ஃப்ளோ எழுதியிருந்தேன். இப்போ லாஸ்ட் வீக் ஒரு ஃப்ளோ எழுதியிருந்தேன். இது வந்து எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, அதை கொஞ்சம் ஐட்ரேட் பண்ணி நான் பண்ணி என் ஜூனியர்ஸ்க்கு நான் சொல்லுவேன். காலேஜ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு நோட்டு ஒரு பெண்ணு மட்டும் வாங்குங்க. 5 ரூபாய்க்கு ஒரு குட்டி 40 பேஜ் நோட்டு ஒரு பெண்ணு மட்டும் வாங்குங்க. நீங்க உங்க வாழ்க்கையில டெய்லி ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் இருக்கும் தெரியுமா, டெய்லி நீங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ், குட்டி ப்ராப்ளம், செருப்பு ஏறல ஆரம்பிச்சு எல்லாமே சின்ன ப்ராப்ளம் நோட் டவுன் பண்ணிட்டே வாங்க. நோட் பண்ணிட்டே வரப்போ ஒரு வீக்கெண்ட்ல ஒரு மந்தோட எண்டுக்கு வாங்க. அந்த மந்த் எண்ட்ல வீக்கெண்ட் போயிட்டு அந்த ப்ராப்ளம்ஸ் மொத்தமா பாருங்க. ஒரு 10 ப்ராப்ளம், 5 ப்ராப்ளம், 2 ப்ராப்ளம் கூட இருக்கலாம். அந்த 2 ப்ராப்ளம் எடுத்து நீங்க யோசிங்க, இந்த 2 ப்ராப்ளம் ஏதோ ஒரு ப்ராப்ளம்க்கு நீங்க ஒரு வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்களான்னு பாருங்க. வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி ஆர் எனிதிங், என்ன வேணாலும் இருக்கலாம். வேல்யூ டைமா இருக்கலாம், மணியா இருக்கலாம், எதை வேணா இருக்கலாம். ஒரு வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பண்ற அளவுக்கு அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா ஐடென்டிஃபை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது 2ல 5ல ஒரு 2 ப்ராப்ளம் தோணுது அப்படின்னா அந்த 2 ப்ராப்ளம் எடுத்துட்டு போய் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் போய் பேசுங்க. பேசிட்டு இந்த ப்ராப்ளம் உங்களுக்கும் இருக்கா அந்த ப்ராப்ளம் நீங்க கேட்டு பாருங்க. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, அதை அனலைஸ் பண்ணுங்க. யூசர் ரெசிஸ்டன்ட் ஆஃப் எல்லாத்தையும் கேளுங்க. கேட்கறப்போ அந்த ஒரு 30 பேர் 40 பேர் பேசுறீங்க அப்படின்னா அதுல ஒரு 20 பேரோ இல்ல ஒரு 40% ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து ஆமா எனக்கு இருக்கு, இதை சால்வ் பண்ற யாராவது ஒரு சர்வீஸ் ஒரு ப்ராடக்டா கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு நான் வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் பண்ண ரெடியா இருக்கேன்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. இப்படியே நீங்க பண்ண ஒரு எனக்குலாம் நிறைய செம யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ஒரு 3 months முடியறப்போ உங்க கையில யூ ஹேவ் த பெஸ்ட் ப்ராப்ளம்ஸ் இன் தி வேர்ல்ட். யூ ஹேவ் த பெஸ்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் யூ ஹேவ் த ரெடி இனிஷியல் ஆடியன்ஸ். ஒரு யூசர் டெஸ்டிங் பண்றதுக்கோ இனிஷியல் வாங்குறதுக்கோ உங்களுக்கு எல்லாருமே ரெடியா இருப்பாங்க. இனிஷியல் கஸ்டமர் சொல்லுவாங்க, எல்லாமே ரெடியா இருப்பாங்க உங்களுக்கு. அந்த ப்ராப்ளம் எடுத்து அந்த டொமைன்ல எக்ஸ்பர்டைஸ் இருக்கான்னு பாருங்க. லெட்ஸ் சே ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ண போறீங்க, அந்த ப்ராடக்ட் பில்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் இருக்கான்னு பாருங்க. ஆனா இல்ல உங்களுக்கு பிசினஸ் எக்ஸ்பர்டைஸ் இருக்கு, ப்ராடக்ட் பில்டிங் எக்ஸ்பர்டைஸ் இல்லை அப்படின்னா அது ஒரு கோஃபவுண்டர் இன்வைட் பண்ணுங்க. அந்த ப்ராடக்ட் பில்ட் பண்றதுக்கு யாரொருத்தவங்க இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ஈக்விட்டியோ சம்திங் ஏதோ ஒன்று அந்த ஸ்டேஜ் ஈக்விட்டியும் நம்ம சேர்ந்து பண்ணலாம்டா வாடா, நம்ம சேர்ந்து பண்ணலாமா வாமான்னு கூப்பிட்டு அந்த ப்ராடக்ட் பில்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த இனிஷியல் லான்ச் MVP முடிச்சதுக்கு அப்புறம் லான்ச் பண்ணுங்க. நீங்க பேசுனீங்க தெரியுமா, பேசி எனக்கு வேணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க கிட்டே லான்ச் பண்ணுங்க. பண்ணிட்டு யூசர் டெஸ்டிங் அவங்க ஐட்ரேட் பண்ணுங்க. ஐட்ரேட் பண்ணிட்டே இருங்க. கடைசியில் ரெண்டாவது ஒரு சூப்பர் ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த இனிஷியல் கஸ்டமர்ஸே ரெஃபர் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு. இந்த மாதிரி நான் ஒரு ஜேர்னி இப்படிதான் பாக்குறேன். ஸோ உங்க டே டு டே ப்ராப்ளம்ஸ் தான் இன்னைக்கு பெரிய ஸ்டார்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் R&D ப்ராப்ளம்ஸ் கிடையாது. இன்னைக்கு குளோபலி நீங்க எந்த பெரிய கம்பெனி எடுத்துக்கோ, அமேசான் இஸ் தி பிகெஸ்ட் கம்பெனி. காமர்ஸ் எண்ட் ஆஃப் தி டே ஒரு பெட்டி கடை, ஒரு பெரிய பெட்டி கடை, அவ்வளவுதான். எல்லாமே கிடைக்கிற ஒரு கடை, அவ்வளவுதான். ஜொமேட்டோ, ஸ்விக்கி, யார் எடுத்து டோர்டாஷ் யார் எடுத்தாலுமே வந்து they are solving a very குட்டி ப்ராப்ளம் அட் ஸ்கேல் at using some innovation and technology, அவ்வளவுதான். சோ உங்களுக்கு டே டு டே ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் நிறைய பேர் நினைச்சிடுறாங்க ஸ்டார்ட் அப்னாலே ரொம்ப ஹைப்பர் திங்கிங் பண்ணணும், R&D பயங்கரமா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணி நாங்க ரீசெண்டா ஒரு ஈவென்ட் போயிருந்தோம் நிதிஷ். ஒரு பையன், ஒரு காலேஜ் முடிச்ச ஒரு பையன் யூசி இருக்குல்ல, அர்பன் கம்பெனி சென்னையில பண்றதை மதுரையில பண்ணிட்டு இருக்கான். வித் எலக்ட்ரிஷியன் அண்ட் பிளம்பர் மட்டும். இஸ் ரிட்டன்ஷன் ரேட் 72%. கஸ்டமர் பேஸ் கம்மி தான். 600 கஸ்டமர்ஸ். இப்போ ரிட்டர்ன் ரேட் 72%. அங்க யூசினா என்னன்னு தெரியாது. இந்த பையன் ஃபோன் பண்ணி சூப்பரா பண்ணிட்டு இருக்கான். இன்னொருத்தங்க காய்கறி பழம் வித்துட்டு இருக்காங்க, சென்னையிலேயே ஒருத்தவங்க வித்துட்டு இருக்காங்க. we met him recently. அவங்க வித்துட்டு இருக்காங்க. he is making a monthly revenue of 17 lakh rupees per month. No one knows about, like அவரை பத்தி யாருக்குமே தெரியாது. he is having a splendor bike, ஒரே ஒரு ஆள். 17 lakhs per month revenue. கிராஸ் மார்ஜின்லாம் பாத்தீங்கன்னா 30-40% வச்சிருக்காரு. நாங்க பார்த்து இப்படிலாம் மக்கள் இருக்காங்க, தெரியாம இதானா இருக்காங்க எல்லாருமே. சோ பெரிய ப்ராப்ளம் தான் இருக்கணும் இல்ல, குட்டி ப்ராப்ளம் விடுங்க, ஸ்கேல்ல பில்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. Shyam, what do you? அது ஆக்சுவலா ஒரு ரொம்ப கிரேட் பாயிண்ட் நீங்க மேக் பண்ணது. I think before we revert to Shyam, I just wanted to just add on to that.
எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நீஷா ஒன்று சூஸ் பண்ணி நம்ம அதை பெஸ்டா பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்டா நம்மளால ஸ்கேல் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம அட்லீஸ்ட் வந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான பர்சனா இல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான என்டிட்டியா இருப்போம். இப்போ நம்ம வந்து ஏதோ பண்றோம் பெருசா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய விஷயத்த பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம யாருக்குமே வந்து ஒரு 100% நச்சுன்னு இறங்காது. இவங்க தான் இந்த ப்ராப்ளம் பத்தி நான் யோசிக்கும் போது இவங்க கிட்ட போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்காது. ஐ திங்க் தட்ஸ் அ ரியலி கூல் கான்செப்ட். அண்ட் ஐ மீன் நம்ம ஜென்ரலான ஆஸ்பிரேஷன்ஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் எடுக்கும்போது இந்த மாதிரி கிரீஷ் மாத்ருபூதமோ இல்ல ஸ்ரீதர் வேம்புவோ இல்ல ரொம்ப ரொம்ப பெரிய சிஇஓஸோ அவங்க மட்டும் தான் கண்ணுக்கு படுறாங்களே தவிர ரொம்ப ரொம்ப நிறைய யூனோ ஈஸியா மணி மேக் பண்ற இல்ல காசு மேக் பண்ற ரொம்ப ப்ராஃபிட்டபிளான பிசினஸ் நடத்துற எவ்வளவோ ஸ்மால் வெண்டர்ஸ் அவங்கள பத்திலாம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. லைக் எப்படி அதை பண்றாங்க அது இது சொல்லி. ஐ திங்க் தட்ஸ் ஆல்சோ வெரி வெரி குட் பாயிண்ட். அண்ட் ஆடிங் ஆன் டு திஸ் கொஸ்டின், ஐ மீன் ஷாம், நீங்க இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு பதில் நான் இதையே லைட்டா டெல் பண்ணி கேக்குறேன். நீங்க இந்த ஸ்ரீதர் கிரீஷ் சொன்னீங்கல்ல, இந்த தமிழ்நாடு சாஸ் கேபிட்டல் இருந்தனால என்னவோ people from Tamil Nadu are considering SaaS as startups. SaaS மட்டும் ஸ்டார்ட்அப்ஸ் இல்ல, ஆக்சுவலி எல்லாருமே SaaS தான் சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணா ஸ்டார்ட்அப் நினைச்சுக்கிறாங்க. ஹார்ட்வேர் ப்ராடக்ட் ஜெட்வொர்க் இருக்கு, எத்தனையோ ப்ராடக்ட் கம்பெனிஸ் வந்து ஹார்ட்வேர்லயும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நம்மளோட அட்வான்டேஜ் மேனுஃபேக்சரிங் தான். இந்த தமிழ்நாடு இஸ் லீடிங் இன் மேனுஃபேக்சரிங். இந்தியாவிலே பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் நம்ம தான் ஃபர்ஸ்ட் இருக்கோம். எக்கச்சக்க OEMs இருக்கு இங்க. ஸோ அதுவும் அந்த பர்செப்ஷன் மாத்தணும். ஸ்டார்ட்அப்ஸ்னா சாஃப்ட்வேர் மட்டும் கிடையாது. சாஃப்ட்வேருக்கு அன்ஃபேர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரிப்பீட்டபிலிட்டி. அதை வந்து அவங்க டூப்ளிகேஷன் பண்றது ஈஸி. கிளவுட்ல சர்வர்ல எக்ஸ்ட்ரா 5 GB கொடுத்தாங்கன்னா ஒர்க் முடிஞ்சு அந்த இடத்துல. ப்ராடக்ட் லீட் டைம் அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். சோ இந்த ஒரு பர்செப்ஷன் பிரேக் பண்ணணும். சாரி, ப்ளீஸ் கோ. நோ, இட் மேக்ஸ் சென்ஸ். அண்ட் அட் ஸ்கேல்லையுமே நிறைய பேருக்கு ரீச் ஆகும். சாஃப்ட்வேரா இருந்தது அப்படின்னா ஹார்ட்வேர்னா ப்ராபப்ளி அந்த ஒரு பர்டிகுலர் டெமோகிராஃபிக்கு மட்டும் தான் யூனோ தெரிய வரும் அப்படின்ற மாதிரி ஒரு திங். ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ வெரி குட் பாயிண்ட். அக்னிகுல் காஸ்மோஸ், ஸ்ரீநாத், E-Plane company, like you had Professor Satya, there are a lot of Rohan இருக்கட்டும், Bellatrix Aerospace, நிறைய ஐ மீன் இப்போ திங்க் ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான். ஸோ இன்ஃபேக்ட் ஏத்தர், Ola, all the folks that that go out and build cool stuff. I think Shyam, I think Praveen ஒரு பெரிய ஃப்ளோ சொன்னாரு and it made a lot of sense. பட் ஐ திங்க் நான் உங்ககிட்ட கேட்க போறது என்னன்னா, அந்த ஃப்ளோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணும்போது, and this is the final question, என்னென்ன விஷயத்துலலாம் உங்க கொஞ்சம் காஷியஸா அவேரா இருக்கணும்? இப்போ வந்து நான் ஆண்டர்பிரினர்ஷிப்ல ஜம்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து ஃபுல் டைமா குதிச்சிருவாங்க, இல்ல வந்து விடாம ஹசில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு 12 hours 14 hours ஒர்க் பண்றதோ, இல்ல வந்து அவங்களோட எஜுகேஷனை லைட்டா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ்ல இது நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதோ, அந்த மாதிரி ரொம்ப நிறைய தப்புகள்லாம். அதே மாதிரி அவங்க ஐடியாக்குள்ளேயே ஐ திங்க் நம்பர் 1 திங் ஆண்டர்பிரினர்ஷிப் யாராவது பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவாங்க அட்வைஸா அப்படின்னா, லைக் டோன்ட் ஃபால் இன் லவ் வித் யுவர் ஐடியா, பி எக்ஸைட்டட் அபவுட் இட், அவ்வளவுதான். சோ ஏன்னா நம்ம உள்ள போகும்போதே ஒரு என்ன அசம்ஷனோட போனோம்னா, நம்ம நினைக்கிறது 90% தப்பா கூட இருக்கலாம், 10% தான் நம்மளுக்கு தெரியும், மீதி 90% நம்ம பேசதான் கத்துப்போம். அந்த எவல்யூஷனுக்கு நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் மென்டலா. சோ அந்த மாதிரி என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க காஷியஸா இருக்கணும் யாராவது ஒருத்தவங்க இந்த ஃப்ளோ அப்ரோச் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? Correct. So actually, this advice is not for IIT and BITS grads. So they will figure out anything, they will do anything, and then they will end up succeeding in it. So this advice is not for those people. First thing. செகண்ட் என்ன அப்படின்னா, மற்ற காலேஜில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த காலேஜ் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான எஃபர்ட் சைட் பை சைட் போட்டுகிட்டே தான் இருக்கணும். ஒரு 9 பாயிண்டராக இருக்கணும்னு நான் சொல்ல வரல. மேபி யூ கேன் ஆல்சோ பி a 6 pointer or 7 pointer. So that உங்களுக்கு டிகிரி will also stay at some point when you realize இல்ல startup is not working out, I want to go on work அப்படிங்கும்போது. There are more startups that is considering hiring based on your skills only, டிகிரி பார்க்கறது இல்லை அப்படிலாம் நிறைய ஸ்டார்ட்அப்ஸ் இருந்தாலும், பட் I'd say உங்கள் டிகிரியை முடிச்சுக்கிறதுக்கு ஒரு டைமும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. அது இல்லாமல் நீங்கள் காஷியஸாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல டேர்ம்ஸோட இருங்க. அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸோடையோ இல்லை விசிஸோடையோ, தட் வில் ஹெல்ப் யூ அ லாட். ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு ஹவாய் சப்பலும் முக்கா பேண்ட்டும் போட்டுட்டு ஸ்வாகு தலை வர மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்தீங்க அப்படின்னா, ப்ரொஃபஸருக்கு உங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ யூ ஹேவ் சம் குட் டேர்ம்ஸ் வித் ப்ரொஃபஸர், ஸோ தட் அந்த ப்ரொஃபஸர் பாதி நேரம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஐடியா வந்து சம் மெக்கானிக்கலோ இல்லை எலக்ட்ரிக்கலோ இல்லை சம் டெக் இன்வால்வ்மெண்ட் வில் பி தேர், வேர் த ப்ரொஃபஸர் கேன் ஆக்சுவலி அசிஸ்ட் அண்ட் தென் ஹெல்ப் யூ டேக் இட் டு தி நெக்ஸ்ட் லெவல். And some cases, the professor will also have some industrial level connection where he will put you in touch with some great personality, and then he will take you to the next level. And next part, professors illama, even in case you are in touch with your dean or VCs, they'll say, நம்ம காலேஜ்ல இருந்து சில பேர் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்காங்கப்பா, அவங்களோட அட்வைஸ் நீ கேட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு your VCs will put you in touch with some of your alumni from college who have started up already. Do one thing,
டைரக்ட்லி நீங்க நேரா அவங்க கிட்ட போய் உட்காந்துருங்க. எனக்கு வீக்லி ஒரு 1 hour மட்டும் மென்டார் பண்ணுங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைசரியோ ஏதாவது ஒரு லிமிட்டட் லெவல்ல நீங்க அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிறது பெட்டர் திங். பிகாஸ் they have been there, they have done that. And நீங்க காலேஜ்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் பத்தி ஐடியா இருக்காது, ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கறத பத்தி ஐடியா இருக்காது. அதெல்லாம் நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். ஆனா ஒரு மினிமம் லெவல்ல வந்து யூ கீப் புஷிங் யுவர் ப்ராடக்ட் ஆல்சோ. பட் நிறைய ஹோப் போகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த டைம்ல மேக் ஷூர் யூ டாக் வித் யுவர் கஸ்டமர்ஸ் அண்ட் தென் உங்க ஸ்வாக காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாக கஸ்டமர் கிட்ட எடுத்துட்டு போக கூடாது நீங்க. So maybe at one point they don't know what they want, but they are actually your customers and then they trust you because you are capable of providing a solution to their core problem. ஸோ அப்போ நீங்கள் வந்து அவங்கள எஜமானா கும்பிட்டு ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் எடுத்துட்டு அவங்கள தாங்கன்னு தாங்கி அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு எல்லா எஃபர்ட்டும் போடணும். உங்களோட அந்த காலேஜ் ஆட்டிடியூட காமிக்காதீங்க. அந்த வயசில் அது தானாகவே வந்துடும். பட் அந்த ஆட்டிடியூட் காமிக்காமல் எவ்வளோ பொலைட்டாக டீல் பண்ண முடியுமோ அவ்வளோ பொலைட்டாக கஸ்டமரை டீல் பண்ணுங்கள். If you are lucky and then if you have got customers in the college period itself. And இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, காலேஜில் வந்து don't get into drugs and alcohol. Most importantly, spend some time for your sleep also. தூங்காமல் நான் 24 hour hackathon அது இதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் அப்பில் ஃபுல்லாக மூழ்கி கடைசியில் தூங்காமல் எங்கேயோ லைஃப் போய் ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. Make sure you get at least 8 to 9 hours sleep. College முடிச்சு நான் ரெக்ரெட் பண்ண இப்போ when I look back into my college life, only thing I remember is all those sleepless nights only. And I still wish I had slept back then so that I got more time now அப்படின்னு சொல்லிட்டு. காலேஜ்ல இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கடியில் கருப்பாவே தான் இருக்கும். இன்வெஸ்டர் கிட்ட போய் ப்ரிஸ்பீச் பண்ணும்போது அவங்க பார்த்துட்டு என்னடா லிப்ஸ்லாம் கருப்பா இருக்கு, தம் அடிப்பியா, என்னடா கண்ணுக்கீழெல்லாம் கருப்பா இருக்கு, இப்படி அடிப்பியா அப்படி அடிப்பியான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ மேக் ஷூர் யூ கெட் சம் குட் ஸ்லீப் ஸோ தட் இன்வெஸ்டருக்கு மற்றவங்களோட பெர்செப்ஷன் இல்லைன்னா கூட உங்களோட தாட் ப்ராசஸ் வந்து ஒரு கிளியரா இருக்கும். உங்களை ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போக கூடாது. ஈவன் இன்கேஸ் யுவர் ஸ்டார்ட் அப் இஸ் நாட் கமிங் டவுன் ஆர் சம்திங் ஆஃப் தட் சார்ட். ஸோ நல்ல தூக்கம் இருந்தாலே பாதி தாட்ஸ் வந்து கிளியரா இருக்கும். உங்க மென்டல் கிளாரிட்டி எல்லாம் செட் ஆயிரும். நீங்க பாட்டுக்கு அப்படியே ஸ்மூத்தா ஒரு பிளேன்ல போற மாதிரி போயிட்டு இருக்கலாம். ஸோ டு சம் அப் ஐ திங்க் யூ நீட் டு ஹேவ் குட் டர்ம்ஸ் வித் யுவர் ப்ரொஃபசர். பி இன் டச் வித் யுவர் விசி ஆல்சோ. ஹில் டெஃபினெட்லி பி ஏபிள் டு ஹெல்ப். நிறைய காலேஜ்ல இன்குபேஷன் செல்ஸ்லாம் இருக்கு. ரீச் அவுட் டு தெம் and make sure you get some enough sleeps. Don't get into drugs or alcohol. அவ்வளவுதான். கஸ்டமரை நல்லா பாத்துக்கோங்க காலேஜ்ல இருந்தீங்க அப்படின்னா. இவ்வளவுதான் என்னோட அட்வைஸ். Adding to the good terms with professors and do have connection. உங்க சீனியர்ஸ் கூட நல்லா பேசுங்க. உங்க alumni network is very ஒரு underrated thing that is the Tamil Nadu colleges doing is underrating the power of alumni network. ஸ்டான்ஃபோர்ட் ஹார்வர்ட் ஏன் பெருசா இருக்குது, ஐஐடி ஏன் பெருசா இருக்குதுன்னா அவங்க alumni network தான். They are in good connection with all the alumni. என் alumni networkல அவ்வளவு entrepreneurs இருக்காங்கன்னு தெரியவே தெரியாது. போனதுக்கு அப்புறமா தெரியும். ட்ரீக்கான பில் பண்ணது என் காலேஜ் சீனியர். என் காலேஜ் அவ்வளவு ஸ்டார்ட் அப்ஸ் வச்சிருக்காங்கன்னு தெரியும். அண்ட் இன்னைக்கு மார்ச் 7 காலைல மதுசூதனன் இருக்காங்க, எம்டிபியோட கோஃபவுண்டர் மது ஒரு ட்வீட் போட்டாங்க. சம் ரேண்டம் இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஏதோ அவங்களை பத்தி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. அதை வந்து பார்த்துட்டு மதுவோட ப்ரொஃபசர் ஒருத்தங்க கால் பண்ணி மது கங்க்ராச்சுலேட் பண்ணிருக்காங்க. மதுட்ட அவங்க நம்பர் இல்ல, மது பேசும்போது சொல்லியிருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, மதுவை இன்னைக்கு நீங்க ரீச் பண்ண அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி ஹார்ட். லைக் டு ரீச் அமௌண்ட் தட் ஸ்டேச்சர் அவங்க அவ்வளவு டைம்லைன் இருக்கிறப்போ if you have a connector உங்க காலேஜ் ப்ரொஃபசர் கூடயோ இல்ல உங்க காலேஜ் அலுமினி கூட இருக்கிறப்போ கேன் ஈஸிலி கனெக்ட் வித் எனிவன். யூ வில் நெவர் பிலீவ் யார் கூட அவங்க கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. நானும் ஷாம் ரீசெண்டா யாரோ பார்க்க போனோம். யாரோ சொன்னாங்க ஒபாமா கூட 3rd டிகிரி கனெக்ஷன் அப்படின்னாங்க. 7 டிகிரி கனெக்ஷன் கான்செப்ட் இருக்கு போல. அது சொன்னாங்க. ஆமா இல்ல அப்படி இருந்துச்சு. ஆக்சுவலி இலான் மஸ்க் எங்களோட 3rd டிகிரி கனெக்ஷன்ல தான் இருக்காரு. நாங்க அதை காமிச்சுக்க விரும்பல அப்படின்னு சொல்லணுமா ஜோக்கிங்லி. நவால் சார் 2nd டிகிரி கனெக்ஷன். Awesome. I think the moral of the story நீங்க சொன்னதெல்லாம் வச்சு I think if I have to kind of like summarize it, it's the nice guy always finishes first. So you either be nice you have to be nice to yourself, get good sleep, take care of yourself and take care of your mental health, and on that be nice to the people around you and never shut doors when you know, or never burn bridges unless you know for sure that you're not going to come back. ஸோ அது மாத்திரம் ஐ திங்க் யாரெல்லாம் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் குள்ள போனோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மைண்ட்ல வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப நல்லது. ஐ திங்க் ஆன் தட் நோட் ஐ திங்க் we've come to the end of this episode of Unbounded. Thank you Shyam and thank you Praveen. ஜென்யூனா என்ஜாய் பண்ணேன் இந்த 1 hour கான்வர்சேஷன். யா லைக்வைஸ் நிறைய இன்டர்வியூஸ் எங்களுக்கே வந்து ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வரப்பா போற மாதிரி இருக்கும். நானே சில நேரம் அப்படிதான் இன்டர்வியூ பண்ணிடுவேன். பட் யூ kept it really cool and then you also ensured some values there for students who aspire to become entrepreneurs. That was really good. கரெக்டா அந்த ஃப்ரேம் பண்ணி எடுத்துட்டு போன விதம் எல்லாமே it was all exceptional.
வெரி நைஸ். ரிசர்ச் நீங்க கிளப் மெம்பர்ஷிப் வாங்கி கிளப் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் சொன்ன ரிசர்ச் பாயிண்ட் சொல்லல. சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலி. அண்ட் லைக் அன்பவுண்ட் பாட்காஸ்ட் பார்க்குற எல்லாருக்கும் லைக் இங்க ஒரு கூப்பன் கோட் வந்து நிதிஷ் போடுவாங்க கீழே இங்க எங்கேயாவது, அவங்க எல்லாருக்கும் வில் கெட் டிஸ்கவுண்ட். மேபி லைக் நிதிஷ் போடலாம். டன் ஓகே ஆசம். தேங்க் யூ சோ மச் கைஸ். ஐ திங்க் பாக்குறவங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஒரு வேல்யூ டெலிவரிங் செஷனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி ஐ ஜென்யூன்லி விஷ், நீங்க மத்த ஆண்டர்பிரினர்ஸ்க்கு விஷ் பண்ற மாதிரி தமிழ்பிரினர் சார்பாக சொல்றேன், நான் அன்பவுண்ட் சார்பாக சொல்றேன். ஐ வாண்ட் யூ டு சக்சீட் அண்ட் எந்த ஹெல்ப்னாலும் ஐ மீன் ஐம் ஆல்வேஸ் ஹியர் டு டூ and hopefully we can make something big, because என்னால வந்து உங்க விஷன் கூட கனெக்ட் பண்ண முடியுது. ஓகே this is a very இவ்வளவு நாளா ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தமிழ்பிரினரை பார்த்துட்டு ஓகே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்றது தவிர, இப்போ இந்த ஒரு கான்வர்சேஷன் மூலமா நான் உங்களை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் எவ்ரிதிங் தட் யூ டன் அண்ட் உங்களோட கோல் என்ன மிஷன் என்னென்னலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது now I am naturally drawn to your mission and I want to contribute also. So எதுனாலுமே வந்து I think you have the support of the people who cherish the value that you create. So thank you so much and hopefully we will get back to doing this again when you do very very big things. So kandipa definitely with all your blessings Nitish. Thank you for the words. Awesome.